ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இது வரைக்கும் எந்த சேனல்லையும் ஆரம்பிக்காத ஒரு நாடகத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிடும். கண்டிப்பாக நான் முடிஞ்ச உடனே பேரை சொல்லிடுறேன். ஸோ இப்பயும் சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவங்க தான் நம்மளோட ஹீரோயின். இவங்க பேர் ஜென்சன். இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்னோட லைஃப்பில் நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன்னு தெரியுமா? என்னோட கனவு எப்படி இருந்துச்சுன்னா, நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கூலில் சேர்ந்து ஆக்டிங் கற்றுக்கணும், அதுக்கப்புறமா அங்கேயே கிராஜுவேட் ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும். இப்படியெல்லாம் தான் நான் கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனால் என் லைஃப்பில் நடந்தது என்ன தெரியுமா? இருக்கிறதுலே எது கேவலமான ரோலோ அதை தான் எனக்கு தருவாங்க. என் கூட என்னை சுற்றி இருக்க ஏஜென்ட்டுங்க எல்லாம் எனக்கு பட வாய்ப்பு வாங்கி கொடுக்கறத விட்டுட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, யார் கூட கோர்த்து விடலாம் அப்படின்ற மாதிரி, நீ நைட் இவன் கூட ஸ்டே பண்ணு, அவன் கூட ஸ்டே பண்ணு, உனக்கு பெரிய சான்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் நீ பெரிய ஹீரோயின் ஆகிடலான்னு சொல்லி என்னை இப்படியெல்லாம் தான் ஏமாத்திட்டு இருந்தானுங்க. என்னோட டேலண்ட்டுக்கு இல்லாத வாய்ப்பு என் உடம்பை விற்று தான் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு அந்த வாய்ப்பே வேணாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஆனால் என்னை பற்றி என்ன எழுதுனானுங்கன்னு தெரியுமா? என்னை பற்றி பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் எல்லாத்துலேயும் அவ கூட இருந்தா, அன்னைக்கு நைட்டு அவன் கூட இருந்தான்னு சொல்லிட்டு காசிப்ஸாக எழுதிட்டாங்க. எனக்கு சாகிறது தவிர வேற வழியே இல்லைன்னு எனக்கு ஒரு நாள் தோணிடுச்சு. ஆனால் என்னால் அப்படியும் சாக முடியாதுங்க. நல்ல வேலை எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே உயிரோடு இல்லை. உயிரோடு இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் வாய் ஓயாமல் 3 நாள் 3 காலையில் 3 ராத்திரி என்னை பேசியே சாகடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ரூமர் வரா மாதிரி வேலை உனக்கு தேவையா, உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லி என்னை பேசி 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 கொண்டு இருப்பாங்க. நான் ஏன் சாக முடியாதுன்னு இப்போ சொல்கிறேன் கேளுங்க. இருக்கா இல்லையா, என்னோட சிஸ்டர். ஹார்ட் டிசீஸால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இவளுக்கு ஹார்ட்டை மாற்றியே ஆகணும், இல்லைன்னா பிழைக்கவே மாட்டேன். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பணத்தை கட்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பணத்தை கட்டினா மட்டும்தான் அவங்களுக்கு ஹார்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தயவு செஞ்சு மீதி இருக்க பில் அமௌண்ட் எல்லாத்தையும் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. பார்த்தீங்களா, இதுதான் என்னோட நிலைமை. எங்கள் அக்கா என்ன சொல்கிறான்னா, என்னை விட்டுட்டு இதுக்கு மேலே நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவள் கல்யாணத்தை நான் பார்க்க வேண்டிய வயசில் அவளுக்கு என்ன ஆக போகுதுன்னா, இப்போ ஹார்ட் டிசீஸு, ஹார்ட்டை மாற்றணும். இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் சாக முடியுமாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. டாக்டர் போன உடனே ஹீரோயினோட அக்கா பேசிகிட்டு இருக்கா. தயவு செய்து என்னை விட்டுடு, நீயாவது நிம்மதியாக வாழு, என்னை விடு, இதில் நீ உன்னோட பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு மனசே சரியில்லை. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. கொட்டுற மழையில் நனைஞ்சபடியே அவள் பாட்டுட்டு போயிட்டு இருக்கா, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல். அந்த டைமுக்கு ஒரு கார் அங்கே வருது. கார்லேருந்து கொடை பிடிச்சிட்டு ஒரு ஆள் நடந்து வராரு. இப்போ தான் நம்ம ஹீரோ நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவரோட பேர் லூச்சன். இவர் வந்த உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரியும் உனக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, நான் அதுக்கு சொல்யூஷன் சொன்னால் ஒத்துப்பியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அக்ரிமெண்ட், 3 வருஷத்துக்கான அக்ரிமெண்ட். நீ எனக்கு ஒய்ஃபாக இருக்கணும். நான் உனக்கு 30 மில்லியன் தரேன். அது மட்டும் இல்லாமல் உன்னோட கடனை எல்லாத்தையும் தீர்க்குறேன். உங்கள் அக்காவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ரேஷனுக்கும் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு ஓகே அப்படின்னா நீ சைன் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். உடனே ஹீரோயின் ஓவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுடா. ஐயோ, நான்லாம் என்னை விற்க மாட்டேப்பா, இதுக்கெல்லாம் வேற ஆள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற உடனே இவன் என்ன பண்ணான்னா கையை பிடிச்சி இழுக்கிறான். அவளை கிட்ட இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறான். இது பார், நான் தப்பான விஷயத்தில் எதுலேயுமே உன்னை இன்வால்வ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு நீ நடிப்ப இல்லையா, உன்னோட தொழில் தானே நடிக்கிறது, அதை தான் இங்கேயும் பண்ண சொல்கிறேன். அப்போ இந்த அளவு யாரையும் கட்டி பிடிச்சி நடிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறான். அப்படியே அவன் சைலண்ட்டாக ஒரு லுக்கு விடுறா. இவன் என்ன தான் பண்ண நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கூட யோசிக்கிறதுக்கு அப்படின்னு அவள் கேட்குறான். அப்போ உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, வா அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு போய் காட்டுறான். அப்போ அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா, எப்படியோ எனக்கு ஒரு பேத்தியை கொண்டு வந்துட்டு நான் என்னோட பேரனோட பொண்டாட்டியை பார்க்காமையே செத்துருவணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னுலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கே கொஞ்சம் இதுவாயிடுது. சரி ஓகே, பண்ணாதான் என்ன தப்பு, நம்மளோட பிரச்சனையும் சால்வ் ஆகுது இல்லை அப்படின்ற மாதிரி. உடனே ஹீரோயினும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீ என்ன சொல்கிற, நீ டிசைட் பண்ணிட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். பண்ணலாம், ஆனால் எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஃபிசிக்கலாக என்னை தொடவே கூடாது.
தேவையில்லாம என்னை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்றா. அதுக்கு அடுத்து நீ காசு கொடுக்குற இல்லையா, அந்த காசை வந்துட்டு நான் உன்கிட்ட இருந்து கடனாக தான் வாங்குவேன். எனக்கு 30 மில்லியன்லாம் நீ தர தேவையில்ல. எனக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நீ தந்தினாவே போதும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நான் 30 வருஷத்தில் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் செட்டில் பண்ணிடுவேன். எனக்கு நடிக்கிறதுக்கு நீ காசு எதுவுமே தர தேவையில்லை. ஏன்னா இந்த நடிப்பை வந்து இன்ட்ரெஸ்டாக வச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 3 வருஷம் கழித்து ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா இருக்க மாட்டேன். நான் பாட்டுட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேயா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் எனக்கு ஓகே அப்படின்ட்டு கையை நீட்டுறான். உடனே அவளும் கையை கொடுத்தா இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். அவள் சொல்கிறா, டே இப்போ தானேடா என்னை டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறா. ஆக்டிங் ஆக்டிங் அப்படின்னு பாட்டி அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீன்லேயே அவங்களோட வெட்டிங் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. பாட்டி வந்து அவங்களோட வெட்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் பாட்டிக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. பாட்டியும் அதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படியோ நீ உன்னோட ஃபஸ்ட்டு லவ்வே கல்யாணம் பண்ணிக்கிட்டடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவ அப்படியே முழிக்கிறா, என்னது ஃபஸ்ட்டு லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டிக்கு அல்சைமர் நோய் இருக்குது, நீ தப்பாக நினச்சிக்காத, அவங்க எதனா மறந்துடுவாங்க, அப்பப்போ மறந்துட்டு எதனா பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஓ அப்படியா, சரி சரி எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் காரில் போயிட்டு இருக்காங்க. காரில் போயிட்டு இருக்கும் போது ஹீரோவை பற்றி எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. விக்கிபீடியாவில் போயிட்டு அவனை பற்றி எல்லாமே, அவனோட கம்பெனியை பற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு, அப்போ அதில் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றியும் போட்டிருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அப்ராடுக்கு போயிருக்கா. 3 வருஷம் வந்துட்டு அங்கே ஆக்டிங் கோர்ஸ் படிக்கிறதுக்காக அப்ராட் போயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருமே வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே பழகுனவங்க. அப்போ இவ யோசிக்கிறா, சரி இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா, இவன் ஏன் நம்மளை சூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ்அப்பில் அப்படி ஃபேஸை பார்க்கும் போது அவளுக்கு கன்னத்தில் ஒரு மச்சம் இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு கன்னத்தில் அதே இடத்துல ஒரு மச்சம் இருக்குது. ஓ இதை பார்த்துட்டு தான் அவன் நம்மளை சூஸ் பண்ணிட்டானோ அப்படின்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோ அழுகுறாலாம் கட்டின்னு நினச்சிக்கிட்டு உடனே ஒரு கர்ச்சிப்பை எடுக்கிறான். கர்ச்சிப்பை எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி பார்க்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு கிடக்காத, இவனுங்களுக்கு எழுத நியூஸ் இல்லைன்னா என்ன வேணாலும் எழுதுவானுங்க அப்படின்னு சொல்லி இவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணு 3 வருஷம் படிப்புக்காக தான் வந்து ஃபாரின் போயிருக்கா. 3 வருஷம் கழிச்சு அவள் திரும்பி வந்துடுவா. அப்போனா இவன் வந்துட்டு நம்மளை விட்டுடுவான், பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஜாலியாகிடுறா. உடனே இவன்கிட்ட காதில் போய் சொல்கிறா, நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் கொடுக்குற காசுக்கு நான் வந்து பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. டிரைவர் வந்து பின்னாடி கண்ணாடியை பார்க்குறான். பார்த்துட்டு அவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா, ஓ இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க போல அப்படின்னு நினச்சி அவன் வெக்கப்படுறான். என்ன நீங்கள் எல்லாம் இப்படி பார்க்குறீங்க, கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்ட கொஞ்ச நாள்லே இவங்க 2 பேரும் எப்படிடா இவ்வளோ ரொமான்டிக் கப்புள் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? எல்லாம் அப்படி தாங்க. அவருக்கு நான் ஆசையாக ஊட்டி விடுறதும், அவர் எனக்கு ஆசையாக ஊட்டி விடுறதும், அவர் போகும்போது அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து பாய் பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறது எல்லாம் எங்களுக்குள்ள சகஜம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஒரு மொபைலில் எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க பாட்டியை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான், வேற எதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். உனக்கு எப்போ என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இவங்களும் அப்பப்போ போய் பாட்டியை பார்த்துக்கிறாங்க. அடுத்து 1 வருஷம் முடிஞ்சிடுச்சு. எப்படியோ அதே மாதிரி 2 வருஷமும் முடிஞ்சிடுச்சு. அப்பாடா இன்னைக்கு ஏன் கேலண்டரை நான் பார்க்குறேன்னு தானே பார்க்குறீங்க, இன்னைக்கு தாங்க கடைசி நாள். இன்னையோட 3 வருஷம் முடிஞ்சிடுச்சு. என்னோட சந்தோஷமான சுதந்திரமான நாளை நான் செலிப்ரேட் பண்ண போகிறேன். எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. பாட்டி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா போயிட்டாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வரவே ரொம்ப நாள் ஆகும். அதுக்குள்ளே அவன் எப்படியாவது அவங்கள சமாளிச்சுப்பான். அதே மாதிரி எப்படியோ என்னோட சிஸ்டருக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இப்போதைக்கு அவள் அப்ராட் படிச்சுட்டு இருக்கா. நான் எனக்குன்னு ஒரு புது வேலையை மறுபடியும் தேட ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இவ ஜாலியாக ஒரு ஆட்டம் போட்டுட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறா. இன்னைக்கு கடைசி நாள், நான் என்னோட பேக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து மறுபடியும் மெசேஜ் பண்ணுறான். நான் ஆன் த வேல இருக்கேன், என்னோட பிஸ்னஸ் ட்ரிப் முடிஞ்சு அப்படின்னு அனுப்புகிறான். மறுபடியும் இவ என்ன அனுப்புகிறான் அப்படின்னு பார்த்தா, ஐயோ நீங்கள் அர்ஜென்ட்டாலாம் வர தேவையில்லை, நம்ம நாளைக்கு காலையில் ஃபோனில் பேசிக்கலாம், நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அவள் மெசேஜ் பண்ணிக்கிட்டே எடுத்துகிட்டு வந்த புக்கு எல்லாத்தையும் கீழே போட்டுறா. கீழே போட்ட உடனே ஒரே ஒரு புக்கு மட்டும் அது வந்து சோஃபாக்கு கீழே மறைஞ்சாப்புல போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. ஆனா இவ ஜாலியா எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவ போன கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஹீரோ வேக வேகமா ஓடி வந்து பாக்குறான். பார்த்தா அவ இல்ல. ஆனா கீழே அந்த புக்கு மட்டும் இருக்கு. அது மட்டும் அவன் எடுத்து பாக்குறான். அவனுக்கு என்ன தோணுச்சோ ஏது தோணுச்சோ தெரியல, வேக வேகமா வண்டியை எடுத்துட்டு பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கான் ஹீரோயினை பாக்குறதுக்கு. அவனும் கால் பண்ணிட்டே தான் போறான். ஆனா அவ
அட்டன் பண்ணவே மாட்டான். இவன் வேகமா போயிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்துட்டு ஒரு பூனை குறுக்குல வந்தது. அதோட அவன் சடன் பிரேக் போட்டு வண்டியை திருப்பிடுறான். ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும் போது போன் வருது. போனை பார்த்த உடனே அவங்களும் அட்டன் பண்றாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நியூஸ் வருது. என்னது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்கா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே படுத்துட்டு இருக்காரு. டாக்டர் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயின் வேக வேகமா உள்ள ஓடி வராங்க. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ அப்படியே பயந்து போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு இழுத்து. ஐயோ டார்லிங், எப்படி இங்க வந்து உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படி இப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஆக்சிடென்ட் ஆனதுல எனக்கு எதுவுமே ஆகல, ஆனா எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். ஒரே ஒரு விஷயத்தை தவிர, நீ என்னோட ஒய்ஃப், உன் மேல எனக்கு பயங்கரமான காதல் இருக்குன்றத தவிர மற்ற எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு இவன் சொல்றான். ஐயோ அப்பா நீ என்னை விடுப்பா, நீ வேற எது மறந்தாலும் மறக்கலனாலும் கவலை இல்லை, என்ன மறந்துடு தயவு செய்து அப்படின்னு இவன் சொல்றான். இன்னைக்குதான் என்னோட சுதந்திரத்தை நான் உணர்ந்தேன். 3 வருஷமா நிம்மதி இல்லாம ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் இதோட முடிச்சுட்டு நிம்மதி ஆயிடலான்னு நினைச்சேன். அவ்வளவுதான், மறுபடியும் என் வாழ்க்கை சூன்யமாயிடுச்சு. இவன் எதுக்காக இப்படி பேசுறான்னு எனக்கு புரியலையே. இவனுக்கு ஏன் நம்ம மட்டும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கா, மனசாட்சி கூட. உடனே ஹீரோ கேட்கிறான், டார்லிங் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, இந்த போட்டோஸ்ல இருக்கிறதெல்லாம் யார் யாருன்னு எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவ சைலண்டாவே நின்றுட்டு இருக்கா. என்னடா இப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி. அப்போ ஒரு போட்டோ காமிச்சு, இது யாருன்னே எனக்கு தெரியவே இல்லை, இவன் யார் இவன் அப்படின்னு கேட்கும் போது உடனே டிரைவர் ஓடி வந்து அழறான். ஐயோ சார், நீங்க என்ன மறக்கலாமா? மேடத்தை விட நான் தான் எந்த நேரமும் எவ்வளவு வருஷமா உங்க கூட இருந்தேன், ஆனா என்ன போய் மறந்துட்டீங்களே நீங்க. இப்பதான் எனக்கு காதலோட பவர் என்னன்னே புரியுது. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாத்தையும் மறந்து நீங்க மேடத்தை மட்டும் இன்னும் மறக்கவே இல்லையே அப்படின்னு அவன் சொல்றான். மறுபடியும் ஹீரோயின் தனியா பேசிக்க ஆரம்பிக்கிற. இது அவ்வளவு ஒன்றும் மோசமான விஷயம் இல்லை, ஆனா அவ்வளவும் மோசமான விஷயம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு டைவர்ஸே ஆயிருக்கும், ஆனா இவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். அது மட்டும் இல்லை, கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் நாங்க பண்ணோம் அப்படின்றதையும் மறந்துருப்பான். அப்ப நான் கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவளே இமேஜின் பண்ணி பாக்குறா. அப்படியே திரும்பி பார்க்கும்போது பக்கத்துல இருக்க டாக்டர் ஜட்ஜா மாறிடுறாரு. ஒரு கோர்ட்டு செட்டப்ல இவங்க 2 பேரும் இருக்கா மாதிரியும் ஜட்ஜு உட்கார்ந்துட்டு இருக்கா மாதிரியும் இவ கற்பனை பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்ப உடனே கேக்குறாங்க, நீங்க வந்துட்டு அப்பனா ஆதாரம் வச்சிருக்கீங்களா, உங்களது வந்துட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்றதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் யோசிக்கிறா. அவ என்ன பண்ணிருப்பான்னா, அங்க ஜாலியா ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்திருப்பாள் ஃபைனல் டே அப்படின்னு. அப்ப கேச்சு எல்லாத்தையும் பறக்க விட்டு வந்திருப்பா. ஐயோ என் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு டங்கு டங்குன்னு மண்டையிலேயே ஜட்ஜோட ஆணி அடிக்கிற மாதிரி விழுது அவளுக்கு. ஆக்சுவலா எனக்கு தலையில அடிபட்டு நான் அம்னேஷியா ஆயிட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என் ஒய்ஃபுக்கு தான் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நாங்க அந்த அளவு காதலிச்சோம் அப்படின்றது எனக்கே ஃபீல் ஆகுது, அவளுக்கு ஏன் ஆகலைன்னும் போது, டேய் நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா, நீ என்னடா பேசிட்டு இருக்க, நீயும் நானும் லவ் எல்லாம் பண்ணவே இல்லடா, 3 வருஷம் சும்மா தாண்டா நடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இவ சொல்றா. நடிச்சுக்கிட்டு இருந்தோமா சார், நான் எங்க காதலை உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ வீடியோஸ் எல்லாம் காட்டுறான். அடே பைத்தியக்காரா, இதெல்லாம் உங்க பாட்டிக்காக எடுத்ததுடா, நம்ம வந்து லவ்ல ஒன்றும் எடுக்கல, நீ வந்து ஃபாரின் போன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக 3 வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பாட்டியை ஏமாத்ததுக்கு என்ன கல்யாணம் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி கத்துறா. உடனே இவன் ஒரு சிட்டிக்கை போடுறா. சிட்டிக்கை போட்டு உடனே பாட்டியோட வீடியோ கால் வருது. என்னம்மா மருமக பொண்ணு எப்படி இருக்க, என்னம்மா இன்னும் வயிறு பெருசாகவே இல்லையே, என்ன கொல்ல பேர குழந்தைய பார்க்க வைமா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத, எனக்கு ஒரு ஃபுட்பால் டீமே நீங்க 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணி தரணும் புரியுதா அப்படின்னு சிரிக்குது. படுத்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி அவ கொஞ்சம் கொஞ்சமா தலை தொங்கிக்கிட்டே போகுது. அடுத்து வந்துட்டு டிரைவர் வரான். சார் நானே பார்த்துருக்கேன் சார், இவங்களுக்குள்ள பயங்கரமான லவ், எப்ப பாரு வந்துட்டு கார்ல கூட இவங்க விடாம ரொமான்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அட சண்டாலா, உனக்கு என்னடா நான் பாவம் பண்ண, நீ ஏன்டா என்ன இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறான். அது மட்டும் இல்லாம அப்பப்போ சார் என்கிட்ட அமிச்சு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வா, என் பொண்டாட்டிக்கு அந்த கிஃப்ட் வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்போ கூட நாங்க ஒரு ரிங்கு வாங்கிட்டு வந்திருக்கோம், இந்த ரிங்கை வச்சு
சார் வந்து மறுபடியும் ப்ரொபோஸ் பண்ண போறாராம். ஏன்னா சரியா அவங்க கல்யாணம் நடக்காததுனால ஹீரோயின் ஃபீல் பண்றாங்களோ என்னவோ அப்படின்னு நினைக்கிறாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பில்டப் கொடுக்குறான். இதெல்லாம் எப்படா நடந்தது, எனக்கே தெரியாதேடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் டென்ஷனா இருக்கா. அவ்வளவுதானா, என்னோட கதை முடிஞ்சிடுச்சா, கோர்ட்டுக்கு போனாலும் அப்பனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒரு பேய் மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு மறுபடியும் ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, ஆமாங்க எங்களோட கல்யாணம் வந்து எங்க பாட்டிக்காக அர்ஜென்ட்டா நடந்தது, அதனால என்னோட ஒய்ஃப் ஃபீல் பண்றாளோ என்னவோன்னு நினைச்சுதான் நான் மோதிரம் எல்லாம் இப்ப வாங்கி அவளை ப்ரப்போஸ் பண்ணி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினுக்கு திடீர்னு ஒன்று ஞாபகம் வருது. ஆமா, நீ வந்து உன்னோட போனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தல்ல, உனக்கு தான் அம்னேஷியா ஆயிடுச்சு, அப்ப எப்படி உனக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சிச்சு, அது சொல்லுடா, எனக்கு மரியாதை உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்றா. நான் தான் சொன்னேனே உன்னை பத்தி எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்ப நான் எழுந்துக்கிட்டதுக்கு அப்புறமா உன்னோட பர்த்டே நம்பர் தான் எனக்கு நான் போட்டு வச்சிருப்பேனோன்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால போட்டு பார்த்தேன் பாரு, உடனே ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஜட்ஜுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. என்னால இந்த மாதிரி காதல் எல்லாம் இந்த உலகத்துல இப்போதைக்கு பார்க்கவே முடியறது இல்ல, என்னால தாங்க முடியல, என்னோட சந்தோஷம் தாங்க முடியல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த பையன் இவ்வளோ லவ் பண்றான்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதுக்கு ஃபைனலா என்ன முடிக்கு வரேன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழணும். அதுக்கப்புறம் ஏமா நீ எதுனா உனக்கு ப்ரூஃப் இருந்ததுன்னா எடுத்துட்டு அப்புறம் வாமா ஏந்து கிளம்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாரு. ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீரோ வேணும்னே ஆரம்பிக்கிறான். சரி சரி, இன்னைக்கு எல்லாமே வந்து ஃபுல் வேலை இருந்ததுனால நீயும் டயர்டா இருப்ப, நானும் டயர்டா இருப்பேன், நம்ம தூங்கலாம் அப்படின்னு இவன் சொல்றான். உடனே இவ இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஐயோ, இவன் ஏன் இவ்வளோ க்ளோஸ்அப்ல வந்து பேசுறான், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுன்னு கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஐயோ, இவன் நம்மளை மயக்கலான்னு பார்க்குறானோ, அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது, நமக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சடனாக என்ன பண்ணுறான்னா வேணும்னே ஹீரோவை வந்து கிஸ் பண்ணிடுறா டக்குன்னு. ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவன் ஷாக் ஆயிடுறான். அவன் ஷாக் ஆகி அப்படியே பேக் அடிச்சிடறான். பேக் அடிச்சுட்டு என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறான். உடனே ஹீரோயின் இதுதான் சாக்கு, கரெக்டாக இவனை நல்லா ஏமாற்ற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் என்னோட கேரக்டரே அதுதான், நான் ரொம்ப சாஃப்டான பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டியா, நான் ரொம்ப வைல்டான பொண்ணு, நான் எந்த நேரமும் அப்படிதான் இருப்பேன், அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பாட்டு கதையா விடுறாங்க. அப்ப சரி வா 2 பேரும் மோதி பார்த்துடலாம், நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போகும்போது நங்குன்னு நெஞ்சிலே ஒரு இடி இடிக்கிறான் மண்டையை வச்சு. உடனே ஹீரோ கத்துறாடு, என்னடி பண்ண அப்படின்னு கத்தும் போது, ஆமா எங்களோட டீலிங்லாம் சாஃப்டா இருக்காது, நாங்கெல்லாம் கொஞ்சம் அப்படிதான் ரஃப்பான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பந்தா பண்ணிக்கிறா. நீ தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும், எப்பனாலும் நான் உன் மேல புலி மாதிரி பாஞ்சிருவேன், நான் அந்த மாதிரி மோசமான பொண்ணு புரியுதா. இப்போ கூட நான் வெளியில போகணும், வெளியில போயிட்டு சரக்கு அடிக்கணும், தம் அடிக்கணும், அங்க வர பாய்ஸை பிக்கப் பண்ணணும், என் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாங்க. அப்புறமா பார்த்தா அடுத்த சீன்லயே இவங்க 2 பேருமே ஒரு பப்பாண்ட நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, ஆமா நான் எப்பயும் இங்கதான் வருவேன், இங்க வந்து என்ன ஜாலியா அப்படியே தண்ணி அடிச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு அப்படியே கஞ்சாலாம் அடிச்சுக்கிட்டு நாங்க இங்க ஜாலியா இருப்போம் அப்படின்னு சொல்ற. இவன் கேக்குறான், உண்மையாவே நீ இதுதான் பண்ண போறியா இன்னைக்கு, கன்ஃபார்மா வா அப்படின்னு கேக்குறான். ஆமா நீ சின்ன பையன், நீ வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்ல இல்ல, உன்னோட ஹாபிஸ் என்னவோ அதே தான் எனக்கும் ஹாபிஸ், நானும் இது எல்லாத்தையுமே தான் பண்ணுவேன், வா 2 பேரும் சேர்ந்தே போய் பண்ணலாமே அப்படின்னு கூப்பிடுறான். ஐயோ இவன் போக மாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டே உள்ள போறா. உள்ள போகும்போது எல்லாருக்கும் ஹாய், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க மாதிரி வேணுன்னே பேசுறா. அவங்களும் இறங்க இவளையே பார்த்துக்கிட்டே போறாங்க. இவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், நீ எவ்வளவுதான் பண்றியோ பண்ணு, அதையும் தான் நான் பாக்குறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். இவளா இல்லாத சீனை காமிச்சுட்டு இருக்கா. அந்த முடியை இந்த சைடு சிலுப்புறதும் அந்த சைடு சிலுப்புறதும். இவன் அந்த ட்ரெஸ்ஸை இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு நடந்துட்டு இருக்கா. உடனே ஹீரோ பார்த்துட்டு அவனோட கோட்டை கழட்டுறான். அவ கொடுத்தா எப்படியும் போட மாட்டான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா பின்னாடி புடிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான், அப்படியே கவர் பண்ண மாதிரி. இப்ப யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இந்த சென்சென் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பாடா, என் தங்கச்சி அனுப்புன ஆள் வந்துட்டா, என்னை காப்பாத்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குஷி ஆயிடுறான். வேகமா ஹாய் அப்படின்னு திரும்புறான். அவனும் அப்படியே சோகமா கை காட்டினுங்கிறான். அவன் பார்த்தா வந்துட்டு பல வருஷம் தூங்காத இருந்தவன் மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கான். இவளுக்கு மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிச்சு, அடி பாவி இந்த மாதிரி ஒரு மொக்க பீஸ் அனுப்பி வச்சிருக்கேடி, உன்னை என்ன பண்றேன் பாரு நான் அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு அப்படியே
உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. நீ இன்னும் எவ்வளோதான் பண்றியோ பண்ணு, அதையும் நான் பார்த்துட்டே போறேன் அப்படின்ற மாதிரி இவ அப்படியே மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்கா. சண்டாளி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி, எதுக்குடி இப்படி ஒரு மொக்க பீஸ் அனுப்பி வச்ச அப்படின்ட்டு திட்டிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் சொல்றா, இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவன் அப்படியே வந்துட்டு தலையை சொறிறான், திரும்புறான், எடுத்து தண்ணியை குடிக்கிறான். அவன் ஆமா சார் ஆமா சார் அப்படிங்கிறான். டே, மரியாதையும் மானத்தை வாங்காம கொஞ்ச நேரம் ஒழுங்கா நடிச்சிட்டு போயிட்டு, புரியுதா அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஹீரோ கேட்குறான், அப்படியா ரொம்ப நாளா லவ் பண்றீங்களா, எவ்வளோ நாளா லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் பதில் நீயே சொல்லிட அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஹீரோ அவனோட பேரு சொல்றதுக்காக அவனோட கார்டை எடுத்து காட்டுறான், விசிட்டிங் கார்டை. இவன் விசிட்டிங் கார்டை பார்த்த உடனே டென்ஷனாக எழுந்து நின்னுறான். அவனோட விசிட்டிங் கார்டை எடுக்கிறதுக்காக பேக்கெட் உள்ள கையை விடுறான். அப்போ இவனோட கம்பெனியோட லோகோ தான் வந்து அவன் ஷர்ட்ல போட்டிருக்கு. இவன் கம்பெனியில வேலை செய்யறவன் போல. அதை ஹீரோவும் பார்த்துறா, ஹீரோயினும் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுது. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தது அவனும் பார்த்துடுறான். தப்பு தப்பு தப்புன்னு தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிடறான். மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க சார், காசு கொடுக்குறேன்னாங்க அதனால நடிக்க வந்தேன் சார், இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு ஓடுறான் அவன். உடனே ஹீரோ சொல்றான், இன்னும் எவ்வளவு நேரம் இதே ஆக்டிங்கை கண்டினியூ பண்ண போறேன், எழுந்து வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி நடந்து போக ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் பாவம் போல எல்லாம் முடிஞ்சுதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை போத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான். உடனே ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே போறான். நாட்டி கேர்ள், இவளுக்கு இதே வேலை, என்னை ஏமாத்தணும்னு என்னென்னலாம் பண்றா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழகா சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். கொஞ்சம் தொலைவு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் எங்க இவளை இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். எங்க பார்த்தா ஹீரோயின் கிட்ட ஒரு மொட்டத்தலை வந்துட்டு வம்பு இழுத்துட்டு இருக்கான். வா என் கூட வந்து கூடி, அதுக்கு தானே ட்ரெஸ் எல்லாம் இப்படி போட்டு வந்திருக்க, அப்புறம் என்ன ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்றான். பலான்னு வா கன்னத்துலயே ஒரு அறை விட்டுற. அவன் இன்னும் காண்டாயிடுறான். அதனால இவளை விடாம ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். கரெக்டா ஹீரோ வந்து எட்டி ஒரு உதவிக்கிறான். என்ன அடிச்சிட்டிங்களா நீங்க, உங்களை ரெண்டு பேரும் நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கான். உடனே ஹீரோ சொல்றான், டேய் எனக்கு டைம் எல்லாம் கிடையாது, நான் நிறைய டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன், இப்ப நிக்கிறேன்ல உடனே வர சொல்லி யாரா இருந்தாலும் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் சைலண்ட் ஆயிடுறான். உடனே ஹீரோ லவக்குன்னு ஹீரோ என்ன தூக்கிறான். அவன் சொல்றா, எனக்கு கால் கையெல்லாம் அடிபடல, என்னை இறக்கி விட்டு நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லும் போது, இனிமே இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படியும் அப்படியே திரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா பாத்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்றான். அதோட அவளை தூக்கிட்டு போய் அப்படியே சோஃபால படுக்க வைக்கிறான். உடனே ஹீரோயின் சொல்றான், என்ன பண்ற நீ, தயவுசெய்து தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறா. வழிக்கு அப்படியே விழும்போது ஹீரோட டையை பிடிச்சி இழுத்துடுறான். அவன் அப்படியே கிட்ட வந்துடுறான். சொல்றான், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ என்ன பண்ற தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னை டென்ஷன் ஆக்குற, அதுக்கப்புறமா நான் வந்து எதனா பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு தான் லாஸ், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள காலிங் பெல் அடிக்குது. ரெண்டு பேருமே போய் கதவு திறக்கிறாங்க. அப்ப பார்த்தா ஒரு லேடி வந்து வேக வேகமா, ஐயோ என்னப்பா ஆச்சு தங்கம், உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே, உனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சாமே, பழசெல்லாம் உங்க அங்கிள் சொல்லி தான் எனக்கே தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, நான் உன்னை பெத்த தாயிடா, என்னையும் மறந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாங்க உண்மைதான், என்ன பாக்குறீங்க, அவரோட அம்மா தான் அவங்க, ஆனா என்ன ரொம்ப வந்து திமிர் பிடிச்சவங்க, அவங்க அவங்கள பத்தி மட்டும்தான் கவலைப்படுவாங்க, இவரை பத்தி கொஞ்சமும் கவலைப்படல. சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறந்த உடனே பாட்டிக்கிட்டே இவரை துரத்தி விட்டுட்டாங்க. இவருக்கு ஒரு டியூஷன் ஃபீஸ் கொடுக்கல, ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்கல, எதையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் இவர் வளர்ந்ததுக்கு அப்புறமா இவர்கிட்ட வந்து காசு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களோட கேரக்டர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் நமக்கு. அதுக்குள்ளேயே இவளுக்கு எப்படி உங்க அம்மாவை பத்தி தெரியும் அப்படின்றத காட்டுறாங்க. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் அந்த 3 வருஷம் ஒன்னா இருந்தாங்க இல்லையா, அப்ப நடுவில் வந்துட்டு எனக்கு காசு கொடுப்பான், எனக்கு காசே இல்லைப்பா சுத்தமா செலவுக்கு, எனக்கு அத்தனை காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு, அம்மாவை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மா காசு கொடுன்னு கேக்குது. அதுக்கு உடனே அவன் கேட்குறான், இப்போதான் உனக்கு என் பையன் இருக்கான், நான் தான் உன் பையன் அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வந்ததா, சின்ன வயசுல நீ என்னை துரத்தி விட்டியே அப்பெல்லாம் ஞாபகம் வரலையா அப்படின்னு கேட்குறான். பயங்கரமா அழுது ட்ராமா பண்ணிட்டு இருக்கு. ஹீரோயின் வந்து நின்று இது பார்த்துடுறா. ஹீரோ வந்து அதையும் பார்த்துறான். ஹீரோயின் பார்க்குறா அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவன் சைலண்ட் ஆயிடுறான். மறுபடியும் இப்போ நடக்கிறத காட்டுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மானா திடீர்னு ஒரு பொண்ணை பிடிச்சி இழுக்கிறாங்க. இவ யாருன்னு உனக்கு மறந்துடுச்சா, இவளை ஞாபகம் இல்லையா, இவ தான் மோரி, இவ தான் வந்துட்டு மோயனோட கசின் அப்படின்னு சொல்கிறாங்க. மோயன் கசின் அப்படின்னு பார்த்தா யாருன்னா ஹீரோவோட லவ்வர் இருக்கா இல்லையா, எக்ஸ் லவ்வரு, அவளோட கசினா. இந்த வயிற்றுல வளர்ற குழந்தை உன்னது தான்ப்பா, அதையும் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. ஹீரோயின் ஷாக்கா பாக்குறா. அடப்பாவி, ஃபாரின்ல ஒரு ஃபிகரு, அதுக்கப்புறம் இங்க நானு, இது இல்லாம வந்து இன்னொன்னுத்த கர்ப்பமாவே ஆக்கிட்டியா நீ, செம்மையான ஆள்டா நீ, உன்னை நம்பி நான் போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன் பாரு இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா.
உடனே இந்த பொம்பளையும் சொல்றா, சொல்லுமா எல்லாத்தையும் நீ ஞாபகப்படுத்து, இவனுக்கு நீ ஞாபகப்படுத்தினா தானே இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கான் அவங்க அம்மாவையே. கடவுளை எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது, ரொம்ப தேங்க்ஸ். இப்போதைக்கு அவங்க 3 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நான் ஃப்ரீ ஆயிடுவேன், நான் இங்கிருந்து அப்படியே கிளம்பி எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுன்னு ப்ரே பண்ணிட்டு இருக்கா. உடனே நேரா ஹீரோ கிட்ட போய் சொல்றா, ஐயோ இதெல்லாம் பார்க்க கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க உங்க குடும்பமா 3 பேரும் சீச்சி இல்ல உங்க குழந்தையோட 4 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இதே மாதிரி உங்க ஃபேமிலி விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருங்க, ஓகேயா? நான் கிளம்புறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, பை பாய் பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் பேக்கிங்லாம் ரெடியா வச்சிருக்கா இல்லையா, இழுத்துக்கிட்டு அவ பாட்டு போறா. ஹீரோ பின்னாடியே கத்திக்கிட்டே போறான். அவங்க அம்மா பிடிச்சி எங்கடா போற நீங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. வெளியில போன உடனே தான் லக்ஸ் ஹேடில் வர மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அப்பாடா எப்படியோ ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு எனக்கு, இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னொன்னே எல்லாம் கீழே விழுந்துடுது. என்னது ஏதோ ஒன்று யோசனை தப்பாவே இருக்கே, உண்மையாவே அவளோட பொண்டாட்டியே இருப்பாளா, இல்லை கண்டிப்பா அவங்க அம்மா பொய் சொல்லுதா? ஒரு பெத்த தாய் போய் எப்படி பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கே டபுள் மைண்டா இருக்கு. உடனே செத்து போன அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க. என்ன ஜாலியா ஓட கிளம்பிட்ட போல. ஆமா, அந்த பையன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணானே உனக்கு, கொஞ்சமும் மனசாட்சி இல்லாம அவனுக்கு உடம்பு சரியில்லாதப்ப இப்படி போட்டி இழுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறியே, நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. உடனே இவ சொல்றா, ஆமா அடுத்தவங்க லைஃபையே யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன்னா என் லைஃப்பை நான் எப்படி பாக்குறது அப்படின்னு கேக்குறா. என்னதான் இருந்தாலும் இப்ப கூட கிளப்ல நடந்த விஷயத்துல கூட அவன் தான் உன்னை காப்பாத்தனா. திங்க் பண்ணி பாரு, அவன் உங்க அக்காவோட சர்ஜரிக்கு கூட காசு கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி அவளை ஃபாரின் அனுப்பி படிக்க வச்சுட்டு இருக்கான். அவனை விட்டுட்டு நீ இப்படி ஓடி வரியே அப்படின்னு கேக்குறாங்க. மரியாதை 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க, நீங்க 2 பேரும் தான் செத்து போயிட்டீங்கல்ல, அப்புறமா எதுக்காக என்ன மட்டும் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்றா. 2 பேருமே மறைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸி வருது, டாக்ஸி ஏறி போயிடுறா. இங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றான், எனக்கு இதுல கொஞ்சமும் நம்பிக்கையே கிடையாது, தயவு செஞ்சு பொட்டியை கட்டின்னு எல்லாரும் கிளம்புங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா, டே அவளை பார்த்து ஆடா இப்படி எல்லாம் சொல்ற, அவ உன்னை எவ்வளோ லவ் பண்றாடா, காலங்காத்தாலே எழுந்து உனக்காக பாரு கேக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா, அதுல உனக்கு பிடிச்ச பீனட்ஸ் எவ்வளோ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா தெரியுமா, உனக்காக தான் எல்லாம் பண்றா, நீ என்னன்னா அவளை போய் இப்படி பேசுறியே அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு தேவை எவிடன்ஸ் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதானே, இங்க பாரு நீயும் அவளும் ஒன்னா சந்தோஷமா இருக்கும் போது எடுத்த போட்டோ நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு காட்டுறாங்க. அது நல்லா கிளியரா தெரியுது அவங்க எடிட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு. உடனே அந்த மோரின்ற பொண்ணு பேசுறா, ஏங்க நீங்க என்னை நம்பவே இல்லையா, எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கா. இதாங்க நான் உங்களுக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்தேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அவன் அதை பத்திலாம் கவலைப்படல, அதையும் வாங்கி சாப்பிட்றான். எடுத்து கரெக்டா வாயில வைக்கிறான். ஹீரோயின் ஓடி உள்ள வரா. அப்பதான் கரெக்டா அந்த பொண்ணு நெருக்கமா உட்காந்து கையெல்லாம் புடிச்சுக்கிட்டு இருப்பா. உடனே ஹீரோயின், ஏய் அவன் ஏன் ஆளு, என்ன நீ கையெறி மரியாதையா அப்படின்னு காத்துறா. அந்த பொண்ணும் இவனை விடவே மாட்டுது, இறுக்கமா புடிச்சுக்குது. இவன் விடு என்னங்கிறான். ஹீரோயினும் வேகமா ஓடி வரா. ஹீரோயின் அப்படியே தலை தெறிக்க ஓடி ஹீரோ முதுகுலயே ஒண்ணு வைக்கிறா பாட்டான்னு. அவன் வாயில வச்சிருக்கிறது அவன் மூஞ்சில போய் அடிக்குது கரெக்டா. இந்த கலபுரத்துல கீழே வேற விழுந்துடுற சோஃபால உட்காந்துட்டு இருந்தவ, அதுக்கு அண்ணாண்ட பட்டுச்சு அப்படின்னு கையை தேய்ச்சிக்கிட்டே வரா. அவ மச்சம் மாதிரி வச்சிருந்தது கீழே விழுந்துருச்சு. அதாவது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மச்சம் இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க அம்மாவை இவ்வளவு மச்சம் வச்சு கூட்டின்னு வந்திருக்காங்க. ஐயோ எனக்கு வயிறு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிராமா போட ஆரம்பிச்சிடுறா. உடனே பிடிச்சி ஹீரோயினை திட்டுறாங்க அவங்க அம்மா, நீ தாண்டி என் பையனை மயக்கி வச்சிருக்க பாரு, என்னோட பேர பிள்ளை வயிற்றுல இருக்க, அவளை இப்படி கீழே தள்ளிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கேட்குறா, உங்க புள்ளன்றீங்க, அவனுக்கு பீனட்ஸ் அலர்ஜின்ட்டு உங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியல, இவ என் கூடயே வாழ்ந்தாரு, எனக்கு புல்லெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றா. அவளுக்கும் தெரியல, அப்புறம் என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அவனுக்கு பீனட்ஸ் அலர்ஜி, அவனுக்கு சாவே வந்துடும் அவன் பீனட் சாப்பிட்டானா, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட, செல்லக்குட்டி மாமாவை காப்பாத்ததான் ஓடோடி வந்தியா அப்படின்னு கேட்குறான். உடனே இவங்களும் சமாளிக்கணும்ல. உடனே அவன் என்ன சொல்றான்னா, ஐயோ அது பீனட்ஸ்ன்னு எனக்கு கரெக்டா தெரியல, நான் வர வழியில அர்ஜென்ட்டுக்கு வாங்கிட்டு
வந்தேன் அப்படின்னு உளறிடுறா. உடனே ஹீரோ கேட்குறான், இப்போதான் வந்துட்டு மாசமா இருக்க பொண்ணு விடிய காலையில எழுந்து செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லி கதை விட்டீங்க, அதுக்குள்ள இப்போதான் கடையில் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ற அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் அவங்க அம்மாவை கேட்குறா, உண்மையாவே நீங்க அம்மாவா இவனுக்கு? கொஞ்சமும் மனசாச்சே இல்லாம காசுக்கு நான் மட்டும் இவன்கிட்ட வந்து இந்த அளவு இவனை டார்ச்சர் பண்றீங்க, யாருன்னே தெரியாத பொண்ணை கூட்டிட்டு வந்து பொண்டாட்டின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் உனக்கு எதுக்குடி, நீ என் பிள்ளைய மயக்கி வச்சுட்டு இருக்கிறதுனால தாண்டி எல்லாமே அப்படின்னு அடிக்க வரா. உடனே ஹீரோ பிடிச்சிக்கிறான், நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை நம்புற மாதிரியே இல்லை, என் பொண்டாட்டியை மட்டும் தான் நான் நம்புவேன், தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றான். உடனே இன்னொரு கையால் அடிக்க போறா. ஹீரோயின் பிடிச்சிக்கிறா, நீ எல்லாம் அம்மான்ற வார்த்தைக்கே தகுதி இல்லாதது, உன் கையை கூட என் மேல படக்கூடாது அப்படின்னு அவ சொல்றா. ரெண்டு பேரையுமே தரன்னு ஏத்து கொண்டு போய் வெளியில விட்டுறான் ஹீரோ. இவ்வளோ எவ்வளோ கத்தி கத்தி பாக்குறா, ஐயோப்பா இதை நம்புப்பா, அவளை நம்பாதப்பா, அவ ஒரு சூழ்நிலைக்காரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ ஆட்டம் ஆடினதுல வயிற்றுல இருக்கிறது தபக்குன்னு கீழே வந்து விழுந்துடுது. அதை எடுத்து அப்படியே மறைச்சு வைக்கணும் அப்படின்னு வச்சுட்டே இருக்காங்க. கரெக்டா ஹீரோயின் வந்துடுறா. கவலைப்படாதீங்க ஆண்டி, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அந்த மச்சம் வச்சு கூட்டின்னு வந்தீங்க பாத்தீங்களா, அதுதான் பயங்கரமான ஹைலைட்டு. அதான் சும்மா உங்களை பாராட்டிட்டு போலான்னு வந்தேன், சரியா? ஒழுங்கா வீடு போய் சேருங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. உள்ள போன உடனே ஹீரோ இப்படியும் அப்படியும் பிடிச்சி திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கா. உனக்கு அலர்ஜி ஆயிடுச்சா? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் உனக்கு மெடிசன் எடுக்கிறேன் இரு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், நீ மெமரி லாஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா பொய் சொல்கிற அப்படின்னு நினச்சி நான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன், ஆனால் எப்போ நீ வந்துட்டு பீனட்ஸ் எதையும் தெரியாமல் நீ சாப்பிட்டியோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் எடுக்கிறா. இவனுக்கு எவ்வளோ அக்கறை பாரு நம்ம மேலே அப்படின்ற மாதிரி தோணுது. இதான் மெடிசன் சாப்பிடு அப்படின்னு மாத்திரை எடுத்து கொடுத்தா இவன் கையில் இருக்கிறது அப்படியே வந்து சாப்பிடுவான். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரல்ல, கையில் வாங்கி தான் சாப்பிட்றது. அவன் ஒரு மாதிரி ஆயிடுறான், என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்னு. அப்படியே அவன் பக்கத்தில் போகிற மாதிரி போயிட்டு அந்த சைடில் இருக்க கிளாஸ் வாட்டரை எடுத்து அவன் பாட்டுட்டு தண்ணி குடிக்கிறான். அது குடிக்கிறது வேற ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சி இவன் வேற அதையே பார்த்துட்டு இருக்கான். அவனும் வேணும்னே தான் அப்படி பண்ணிட்டு இருக்கான். உனக்கு தான் என் மேலே எவ்வளோ அக்கறை அப்படின்னு அவன் கிட்ட வரான். சரி நான் போகிறேன், நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவன் கொஞ்ச நேரம் மட்டும் இப்படியே இறேன், எனக்கு வந்துட்டு யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே எனக்கு புரியல, எங்கள் அம்மானு சொல்லிட்டு வந்தவங்க வந்ததுலேருந்து ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க, உண்மையாகவே உனக்கு அம்னீஷியாவாப்பா, என்னை மறந்துட்டியாப்பான்னு மட்டும்தான் கேட்டாங்க, நீ ஒருத்தி மட்டும்தான் என்கிட்ட உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட. ஸோ எனக்கு வந்துட்டு உன்னை மட்டும்தான் நம்பணும்னு தோணுது, நான் உன்னை மட்டும்தான் நம்புவேன், தயவு செஞ்சு என்னை கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு என் கூட இரு அப்படின்னு அவன் கேட்குறான். இவளும் சொல்கிறான், நானும் உன் கூட கொஞ்ச நாள் இருந்து உன்னை பார்த்துக்கலான்னு தான் வந்தேன், நீயும் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, போன போது நான் இருந்து கொஞ்ச நாளுக்கு உன்னை பார்த்து உனக்கு எல்லாம் ஞாபகமும் வர வரைக்கும் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கிட்ட வரான். டேய், நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை, நான் உன்னை பார்த்துக்கிறேன் உன் கூட இருக்கேன்னு தான் சொன்னேன், ஆனால் வேற ரூமில், இதெல்லாம் நீ கொஞ்சமும் எதிர்பார்க்காத, தயவுசெய்து இப்படி மனசில் உனக்கு எண்ணம் இருந்தால் அதை மறந்துரு, புரியுதா அப்படின்னு சொல்லி கத்துறா. ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக்கு கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். கூடாதுன்னா கூடாது, மரியாதையை தள்ளி நின்று பேசு, கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது அப்படி இப்படின்னு வந்து நம்ம அவனை வாயகையெல்லாம் பேத்துருவேன் அப்படின்னு சொல்லி இவன் ரூம்ல போய் தனியா புலம்பிட்டு இருக்கா. எதுக்கு தான் இவன் கேட்கும் போதெல்லாம் நானும் சரி சம்மதிக்கிறேன்னு எனக்கு புரிய மாட்டுது, அவன் ஏதோ பண்ணி நம்மளை மயக்கி சம்மதம் வாங்கிடுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் புலம்பிட்டு இருக்கா. அதே டைமுக்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு காட்டுறான். அவன் சொன்னா இல்லையா, மாசம் நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இவன் கிட்ட வாங்கின காசு கொஞ்சம் கொஞ்சமா அவன் மாசம் திருப்பி அக்கௌண்ட்ல போட்டுட்டே இருந்திருக்கா. அது எல்லாத்தையும் அவன் பார்க்குறான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது இவன் என்ன யோசிக்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏன் நம்ம லவ் பண்ணாம இருந்திருக்கோம் இவ்வளோ நாள், உண்மையாவே நம்ம லவ் பண்ணாம தான் இருந்திருக்கோமா அப்படின்னு இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா இவளை ஹீரோயினாவே ஒரு படத்துலயோ இல்லை ட்ராமாலையோ இதுலயோ ஒன்று போட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் நாளைக்கே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோ என்ன பண்றான்னா, இருட்டில் நின்று தனியா ஏதோ யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். காத்து அடிக்குது பயங்கரமா. அப்போ ஒரு புக்கு மேல இருந்து கீழே விழுது. ஹீரோவும் அப்பதான் என்ன விழுந்தது அப்படின்னு திரும்பி பாக்குறான். அந்த புக்கு வேற எதுவும் இல்லை, ஹீரோயின் விட்டுட்டு போனாங்க இல்லையா வீட்லயே ஒரு புக்கு, அந்த புக்கு தான். ஹீரோயினுக்கு ஹீரோயின் சான்ஸ் கிடைச்சிடுச்சு இல்லையா, அதனால ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஹீரோயின் காலையிலேயே வந்துட்டு இருக்கா. அங்க பார்த்தா எல்லாம் ஒரேடியா அவளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. வாங்க மேடம் உங்களுக்காக பிராண்டடான காஸ்டியூம் ரெடியா இருக்கு, அது மட்டும் இல்லாம புது பிராண்டில்
எல்லா காஸ்மெட்டிக்ஸும் வந்து இறங்கிடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவளுக்கு பார்க்கும் போதே ஷாக்காக இருக்குது. ஏன்னா இவளுக்கு இவ்வளோ நாள் சான்ஸே கிடைக்காம இருந்து திடீர்னு இப்போ ஒரு ஹீரோயின் சான்ஸ் வேறு, இதில் வேற இவ்வளோ அளவு நம்மளை கவனிக்கிறாங்கன்னா எதுவும் சந்தேகமாக இருக்கா மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே அட்டகாசமாக அவளை ரெடி பண்ணி உட்கார வச்சுறாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க மேடம், எல்லாமே உங்களுக்கு செம்ம சூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணா புகழ்ந்து தள்ளுது. இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாக நம்ம வந்திருக்க இடத்துல கனவு கண்டுட்டு இருக்கோமா, நம்ம தூங்கிட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினுக்கு டவுட் வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்குறா. இல்லை இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கா மாதிரி இருக்குது, நான் வந்து கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன், இது வந்து ZZGயோட பிராண்ட் ஆடு தானே எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. ஆமாம் மேடம், அந்த பிராண்ட் ஆட் தான் எடுக்கிறோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இல்லை இந்த மேக்கப்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கா மாதிரி இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அதனால தான் எனக்கு டவுட் வந்துடுச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் குழப்பமாகவே இருக்கா. அந்த டைமுக்கு டைரக்டர் அங்கே வராரு. ஓகே மேடம் ஸ்டார்ட் பண்ணலாம், இப்படி திரும்பி நில்லுங்க அப்படி திரும்பி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 5-6 ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்த உடனே ஐயோ அட்டகாசம் செம்ம கலக்குறீங்க மேடம், சூப்பர் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. சார் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க, எனக்கு டவுட்டாக இருக்குது சார், உண்மையாகவே ஆட் ஃபிலிம் தான் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா. அதே டைமுக்கு ஆஃபீஸில் ஹீரோவை காட்டுறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான்னா அவனோட செக்ரட்டரி கிட்ட ஓவர் டைம்லாம் யாரும் பார்க்க தேவையில்லை, நானும் வந்து பிஸியாக இருக்கேன், கிளம்பிடுவேன், வேலையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று உங்ககிட்ட நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் கவலையே படாமல் நீங்கள் மேடம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சார், நான் பார்த்துக்கிறேன், மற்ற எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பந்தாவாக சொல்கிறாரு. அதுக்குள்ளே ஷூட்டிங் ஸ்பாட்டில் காட்டுறாங்க. இங்கே ஒரே அக்கா போர் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ மேடம் கலக்கிட்டீங்க மேடம் அப்படின்னு சொல்லும் போது, சார் வெறும் ஃபோட்டோ தானே சார் எடுத்தீங்க, அதுக்குள்ளே ஏன் சார் இவ்வளோ பேசுகிறீங்க, அதுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறா ஹீரோயின். பின்ன அடுத்த வருஷம் உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டே கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரேடியா செம்மையா பில்டப் கொடுத்துட்டு இருக்கானுங்க. சீக்கிரம் தாங்க பொக்கே எல்லாம் கொடுங்க மேடம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த டைமுக்கு ஒரு பொண்ணு வந்து ஒரே கத்துறா. என்ன பண்ணிருக்கீங்க நீங்க, ஓவர் நைட்ல எப்படி என்ன சேஞ்ச் பண்ணிட்டு இந்த பொண்ணை போடுவீங்க, நானும் கூட இங்க வந்து பார்க்கலாம், நம்மளை விட பெரிய ஆள் தான் வந்துட்டு நம்மளோட சான்ஸை பறிச்சுக்கிட்டா போல, அவ யாரு எப்படி பண்ணி இந்த சான்ஸை வாங்கினான்னு பார்க்கலான்னு வந்தேன், பட் ஆனா என்னது இது, உனக்கு எப்படி இந்த சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேவலமா பேசுறா. டைரக்டரும் முழிக்கிறார், என்னடா நம்ம சொல்ல போறோம்னு சொல்லிட்டு. அந்த வந்த பொண்ணை ஹீரோயினை வந்து செம்மையா அசிங்கப்படுத்துறா. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், புக்லலாம் ரூமர்ஸ்லாம் வந்தப்ப நான் நம்பல, ஆனா இப்போ தெரிஞ்சிடுச்சு நீ எப்படியெல்லாம் வந்து சான்ஸ் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை நல்லா அசிங்கப்படுத்தி விட்டுறா. உடனே டைரக்டர் வந்து சொல்றாரு, நீங்க அவங்க சொல்றதெல்லாம் எதுவும் பெருசா யோசிக்காதீங்க, விடுங்க மேடம் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினை வந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருக்கான். உனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, இன்றைக்கி வந்து இங்கே உனக்கு சாப்பாடு செய்கிறதுக்காக ஊர்லேயே இருக்கிற பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து செஃபெல்லாம் வர சொல்லியிருக்கேன், வா உட்காரு அப்படின்னு சொல்கிறான். இவன் உடனே கேட்குறான், அதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு சொல்லு, இந்த ZZG பிராண்ட் வந்து உங்கள் தான் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அது நம்மளோட ஃபேமிலி பிராண்டு தான், அந்த ப்ராடக்ட்டுக்கு தான் உன்னை ஹீரோயினாக போட்டிருக்கேன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்படின்னு இவன் சொல்கிறான். அதனால தான் வந்து நான் இவ்வளோ அசிங்கப்பட்டுருக்கேன், நான் என்ன பண்ணட்டும், நான் என்னோட டேலண்ட்டுக்கு தான் வேலை கிடைக்கணும்னு நினைச்சேன் இவ்வளோ நாள் வரைக்கும், ஆனால் எது நான் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அதே நடந்துருச்சு, நீ எதுக்காக என்ன ரெக்கமெண்ட் பண்ணி அந்த வேலையில் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்படுறா. அதுக்கு ஹீரோ சொல்றா, உன்னை அந்த மாதிரியெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க தப்பா, நீ கவலையே படாத, அந்த அளவு பேச யாருக்கும் தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு என் பக்கத்தில் வராத, நான் வந்து ஜஸ்ட் உன்னோட மெமரி லாஸ் ஆன விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக மட்டும்தான் உன் கூட இருக்கேன், அதுவும் கான்ட்ராக்ட் போட்டுட்டோமே அப்படின்றதுக்காக மட்டும்தான் உன் கூட இருக்கேன், மற்றபடி எனக்கு கொஞ்சமாக அவசியமே கிடையாது, நான் ஆல்ரெடி கான்ட்ராக்டில் சொன்ன மாதிரி தான், உன்னோட வேலையை நீ தனியாக பார்த்துக்கோ, என்னோட வேலையை நான் தனியாக பார்த்துக்கிறேன், 2 பேரும் ஒருத்தரோட பர்சனல் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம், அதுதான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுறா. அப்போ தான் செக்ரட்டரி, சர்ப்ரைஸ் சார், நீங்கள் ஆர்டர் பண்ண செம்மையான கேக் இங்கே வந்துடுச்சு சார் அப்படின்றான். இவன் முறைச்சிக்கிட்டே நிற்கிறான், போடா லூசு பையில இப்போ ஏன்டா இதை எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு கத்துறான். ஹீரோயின் கோவமாக கிளம்பி அங்கேருந்து போயிட்டு எங்கேயோ உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோவோ நடந்து ஹீரோயின் இங்கே தான் இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஃபோன் பண்ணால் ஃபோனையும் எடுக்க மாட்றா. இவன் இங்கே கால் வர்றதை பார்த்துட்டும் கம்முன்னு விட்டுறான். அவன் மேலே கோவமாக இருக்கிறதுனால. ஹீரோயினை பற்றி ஆல்ரெடி எல்லாருக்கும் நிறைய தெரியும் இல்லையா, இந்த மாதிரி நியூஸ்லலாம் காசிப்லாம் வந்ததுனால அங்கே இருக்கவங்களாம் அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்துட்டு இங்கே இடத்துல உட்காந்துட்டு இவ குடிச்சிட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
கரெக்டாக வந்து இந்த லேடி வராங்க, இவ்வளோ பே பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்கிறா, ஐயோ சாரிங்க, இந்த மாதிரி என்னோட மொபைலில் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடி செம்ம காண்டாயிட்டு, எனக்கு தெரியுமே நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்துடுவீங்க, ஆனால் காசு இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏமாற்றிட்டு தெரிவிங்க, எவ்வளோ பேர் இந்த மாதிரி கிளம்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஓட்டுது. ஐயோ இல்லை மேடம், தயவுசெய்து நீங்களே பாருங்கள், நான் எதுக்காக ஏமாற்றிட்டு இருக்க போகிறேன், உண்மையாகவே என் பேட்டரி லோ ஆயிடுச்சு அப்படின்னு இவன் எவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. அந்த பொம்பளை பாட்டுன்னு விடாமல் கத்திக்கிட்டே இருக்கு. அந்த டைமுக்கு ஒரு ஆள் மொபைலை நீட்டி என்னோட மொபைல்லேருந்து காசு எடுத்துக்கோங்க, ஸ்கேன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் உடனே திரும்பி பார்க்குறா, யாருன்னு பார்த்தா இவ கூட படித்த சீனியர் போல. அங்கேயே உட்காந்து ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி இருக்கீங்க சீனியர், பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, இப்போ நீங்கள் மறுபடியும் எதுனா படம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவன் ஏதோ டைரக்ஷனில் இருக்கானா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. அதுக்குள்ளே இவன் சொல்கிறான், உனக்கு சான்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஆனால் உனக்கு இப்போ டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் உனக்கு அதுக்கு சான்ஸ் கிடைக்கும், மற்றபடி நான் வந்து சும்மா எனக்கு தெரிஞ்ச பொண்ணெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ நானும் அதெல்லாம் எதிர்பார்க்கல, என்னோட டேலண்ட்டுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சா போதும், மற்றபடி நான் யாரோட வேலையும் அடித்து பிடுங்குற மாதிரி இல்லை, ஆல்ரெடி தேவையில்லாமல் ஒரு வாட்டி நான் அசிங்கப்பட்டுட்டேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல, காசப்ஸ்லாம் என்னை பற்றி அசிங்கமாக நிறைய எழுத ஆரம்பிச்சுட்டாங்க புக்கிலலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு இவன் உடனே சொல்கிறான், உன்னை பற்றி எப்படின்னு எனக்கு தெரியும் நல்லாவே, நீ கவலைப்படாத, நீ ஒரு அளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்துட்ட அப்படின்னா அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறான். நாளைக்கு என் படத்துக்கு ஆடிஷன் நடக்குது அப்படின்னு அவன் சொன்ன உடனே, நாளைக்கா, சரி ஓகே நாளைக்கு நான் வரட்டுமா அப்போ அப்படின்னு கேட்குறா. கண்டிப்பாக வா, உனக்கு டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக ஹீரோ எதிர்க்க நின்று பார்த்துடுறான் எல்லாத்தையும். அடிப்பாவி, அதுக்குள்ளேயே எப்படி இப்போதான் கோச்சிக்கிட்டு வந்து இன்னொருத்தன் கூட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். நேராக ஹீரோயின் கிட்ட வந்து கத்துறா, நான் எவ்வளோதான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காது, அது என்ன ஃபோன் கூட எடுக்க மாட்டியா, நான் என்ன சொல்கிறேன் ஏது சொல்கிறேன்னு கூட கேட்காம அவ்வளோ வேகமாக இங்கே வந்து உட்காந்து குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கத்துறான். இவன் முழிக்கிறா, ஐயோ இவன்கிட்ட என்ன சொல்ல போகிறானோ தெரியலையே, இவனை எப்படி சமாளிக்கிறதுன்ட்டு. இவளை இங்கே திட்டிக்கிட்டே அவனோட கார்டை எடுத்து அவன்கிட்ட நீட்டிக்கிட்டே இருக்கான். சீக்கிரம் வாங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனும் வாங்கி பார்க்க, இது பாரு உனக்கு எவ்வளோ காசு தரணுமோ என்னவோ ஏதா இருந்தாலும் என்னோட செக்ரட்டரி கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு வந்தது. ஐயோ கடங்காரன்னு நினைச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட கத்துறா. யார் என்னன்னே தெரியாம நீங்க பாட்டு வந்து நின்றுக்கிட்டு என்னென்னவோ பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவன் என்னோட சீனியர் அப்படின்னு சொல்றான். இதை பாரு எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அவன் கூப்பிடுறான். உடனே இவன் கையை பிடிக்கிறான் சீனியர். இந்த பாரு அந்த பொண்ணு யார் ஏதுன்னே தெரியாம நீ பாட்டு இஷ்டத்துக்கு கையை பிடிச்சி கூட்டிட்டு போற, அவ தான் வரலன்னு சொல்றாள்ல அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ சொல்றான், நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல, நான் யாருன்னா அப்படின்னு சொல்ல வரும்போது டக்குன்னு இவன் வாயை மூடிக்கிறான். இப்ப என்ன நான் அவன் கூட வரணும் அவ்வளவுதானே, வா போலாம் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துக்கிட்டே போறா. திரும்ப வச்சுட்டு, அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம், தயவு செய்து எதுவும் நினைச்சுக்காதீங்க, நான் நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு அவனை தள்ளிக்கிட்டே போறா. இவ திட்டிக்கிட்டே நடந்துட்டு இருக்கா. உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இல்லை, காலையில இருந்து என்ன அசிங்கப்படுத்துறது குறியா வச்சுட்டு இருக்கீங்க போல, அங்க என்னன்னா ரோல் வாங்கி தரேன்ற பேர்ல அசிங்கப்படுத்துறீங்க, இங்க என்னன்னா சீனியர் எதிர்க்க என்ன அசிங்கப்படுத்துறீங்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த ப்ரொஃபஷன்ல எனக்கு சான்ஸே கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு என்ன பண்றான்னா கரெக்டா விழ போயிடுறான். ஹீரோ கரெக்டா சரி காப்பாத்தலாம் அப்படின்னு அவன் கையை பிடிச்சி திருப்புறான். கரெக்டா இவன் மேலேயே வந்து விழுந்துடுறா. நம்ம தோனி அடிக்கிற 6 கூட மிஸ் ஆகலாம், ஆனா இந்த டிராமால விழுற ஹீரோயின் கரெக்டா போய் ஹீரோ கிஸ் பண்ணிடுவாங்க, அது மட்டும் மிஸ் ஆகாது. அதுக்கப்புறம் அவளோட செப்பல் எல்லாம் பிஞ்சதுனால ஹீரோவே தூக்கிட்டு போகிறான். அந்த டைமுக்கு அவன் சொல்கிறான், இந்த பார் நான் வந்துட்டு என்னோட செக்ரட்டரி கிட்ட ஜஸ்ட்டு உன்னை பார்த்துக்க தான் சொன்ன வேலையில், மற்றபடி அவன் என்ன சொல்லி வச்சான்னு தெரில, உன்னை ரொம்ப கவனின்னு எல்லாம் கவனிச்சிட்டாங்க போல், என் மேலே இதில் தப்பே இல்லை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் நினச்சி பண்ணேன், தயவுசெய்து அதில் என்னை மன்னிச்சிரு அந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்கிறான். இவன் சரி விடு, நானும் ஒன்றும் பெருசாக நினச்சிக்கல, எனக்கு எவ்வளோ அசிங்கம் நடந்தது அதில் இதுவும் ஒன்று நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கண்டம் கூடலாம் உட்காந்து குடிக்கிற வேலை வச்சுக்க, அதை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. அதுக்குள்ளேயே அவ கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறா.
ஒரு வழியா வீட்டுக்கு கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு அவள் காலில் பேண்டேட் எல்லாம் ஒட்டி விடுறான். ஏன்னா அந்த ஷூவால் அவளுக்கு அடிபட்டுருச்சு இல்லையா, அதனால. அப்புறமா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வெளியில போகலாம் அப்படின்னு எழுந்து கிளம்புறான். ஹீரோயினே அவன் கையை பிடிச்சி நிறுத்துறா. இவளும் என்ன பண்றான்னா கிட்ட இழுத்து அவன் மூஞ்ச அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருக்கா. உடனே ஹீரோ சொல்றான், இது பார், நானா இதையும் ஸ்டார்ட் பண்ணல, நீ தான் ஸ்டார்ட் பண்ற, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றான். அதோட மறுநாள் காலையில காட்டுறாங்க. ஹீரோயின் அப்பதான் எழுந்துக்கிறா. ஹீரோ பக்கத்துலயே படுத்துக்கிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் திரும்பி பார்த்து அலறி அடிச்சு எழுந்து ஓடுறா. காலையில ஹீரோயின் எழுந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஐயோ நேற்று நைட்டு என்ன நடந்தது, உண்மையாவே எல்லாமே முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமா இருக்கா. ஐயோ காலையில அவன் எழுந்து வந்து அவன் மூஞ்சில எப்படி முழிப்போம், அதுக்குள்ள எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓடிடணும்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறா. ஆனா வேக வேகமா அவளுக்கு நடக்க முடியல. நேற்று அந்த செருப்பு கடிச்சது, அதுக்கப்புறம் விழுந்தது, கால் நல்லா அடிபட்டு இருக்கு. அவளுக்கு வேக வேகமா நடக்க முடியாதனால இவன் ஈஸியா வந்து பிடிச்சிடறான். பிடிக்கிறது மட்டும் இல்லாம அப்படியே அலைக்கா தூக்கிடுறான். டே என்ன விடுறா விடுறான்னு கத்துறா. அதுக்கப்புறம் எங்க போகணுமோ அங்கேயே கூட்டிட்டு வந்து இறக்கி விட்டுறான். அவன் விட்ட உடனே அவ தப்பு தப்புன்னு ஓடுறா. இவன் ஒரு நிமிஷம் இருன்னு பேக்கெட்ல இருந்து ஏதோ எடுக்கிறான். இதை வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் கத்துறான். அவ போயிடுறா. நீ வீட்டுக்கு வருவல்ல அப்ப பாத்துக்கிறேன் இரு அப்படின்னு சொல்றான். அவன் அங்க ஆடிஷனுக்கு தான் வந்திருக்கான். அந்த இடத்துல வந்து இப்ப எடுக்க போற ஒரு படத்தோட போஸ்டர் எல்லாம் ஒட்டியிருக்கு. அதில் யார் டைரக்டர் எல்லாம் போட்டிருக்கு. அதில் டைரக்டர் வந்துட்டு வேற ஒருத்தர் பேர் போட்டிருக்கு, ப்ரொடியூசர் யார் பேர் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா டான் சாங் பைன்னு சொல்லிட்டு இந்த சீனியர்னு ஒருத்தன் தான் இல்லையா, அவனோட பேரை தான் அங்கே போட்டிருக்கு. அதை தான் இவன் பார்க்குறான். இவளுக்கும் உள்ள ஆடிஷன் நடக்க ஆரம்பிச்சது. அப்போ எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதில் சீனியர் இருக்கான், அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவ சொல்கிறா, என்னோட ஹாபி வந்துட்டு டான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒருத்தன் கேட்குறான், அப்போ பாட்டெல்லாம் பாடுவியா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா எல்லாமே இந்த சப்ஜெக்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா, பாடணும் ஆடணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஒரு வழியாக ஹீரோயினை சப்போர்ட்டிங் ரோலுக்கு வந்து செலக்ட் பண்ணிடுறானுங்க. அந்த டைமுக்கு வந்து வெளியில் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினை பற்றி பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இப்போ பார்த்தோம்ல அந்த பொண்ணு செம்மையா இருக்கா, பரவாயில்ல சூப்பரா இருக்கா அப்படி இப்படின்னு அவளுக்கு ரொம்ப வந்து வல்கரா வந்து வர்ணிக்கிற மாதிரி பேசுறானுங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ கேட்டுடுறான். கேட்ட உடனே நேரா வந்து 2 பேர் சட்டையும் இழுத்து பிடிச்சிடுறான். யாரை பத்தி என்னடா பேசிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, எந்த பொண்ணுனாலும் இப்படி எல்லாம் தான் பேசுவீங்களா அசிங்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரையும் அப்படியே கதவுல வச்சு லாக் பண்ணிடுறான். அந்த டைமுக்கு அப்பதான் வந்து ஹீரோயின் சீனியர் கிட்ட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. ஒரு வழியா எப்படியோ நான் செலக்ட் ஆயிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னும் போது இவன் சொல்றான், உனக்கு டேலண்ட் இருந்தா நீ செலக்ட் ஆவ, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல அப்படின்னு இவன் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அதை பார்த்த உடனே ஐயோ லூ நீ என்ன பண்ற, இப்போவும் வந்துட்டியா இந்த மாதிரி என்ன தொல்லை பண்றதுக்கு அப்படின்னு கத்துறா. அப்பவும் ஹீரோ உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு இடி இடிச்சு தள்ளி விட்டுறான். 2 பேரும் அப்படியே விழறானுங்க. ஹீரோயின் நேரா வந்து நான் தான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன் இல்லையா, என்னோட வேலை விஷயத்துல தலையிடாத, நான் உன் வேலை விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டுறா. அதுக்கு உடனே சீனியர் சொல்கிறான், நீங்கள் எதா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும், அவங்க என்கிட்ட வேலை செய்கிறவங்க, நீங்களாவே வந்து எப்படி அவங்கள அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். உடனே ஹீரோ சொல்கிறான், அவன் வந்து ஹீரோயினை பற்றி என்ன பேசுனான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே அவனுங்க அப்படியே வந்து பிளேட்டை மாற்றிடுறாங்க. சார் நாங்கள் வந்து இந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணு கரெக்டாக இருப்பாளா என்ன ஏது, அவள் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் சார் பேசணும், இவர் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறான், இதெல்லாம் இந்த இடத்துல சாதாரண விஷயம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் வந்துட்டு ஒரு பொண்ணு நடிக்க வந்தா அவ செட் ஆவாளா ஆக மாட்டாளான்னு பொதுமக்கள் கூட பேசுவாங்க, நீ தான் பெருசு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. ஹீரோக்குமே ஹீரோயின் கொஞ்சம் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாயிடுது. அவன் எடுத்துட்டு வந்த கவரை அவ கையில கொடுத்துட்டு அங்கேருந்து வேக வேகமா போயிடுறான். அவன் அந்த டைம்க்கு அவன் கொஞ்சம் தொலைவு நடந்து போயிட்டு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்கும் போது சீனியர் வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். அது இன்னும் அவனுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுது. ஹீரோயின் என்ன பண்றான்னா அவனுங்க எழுந்த உடனே அவனுங்க கிட்ட சாரி சொல்றா. உடனே வந்து சீனியர் கிட்டயும் சாரி சொல்றா. அதெல்லாம் இருக்கட்டும், அவர் வந்து உன் மேல ரொம்ப அக்கறை காட்டுற மாதிரி இருக்கே, அதுதான் என்ன விஷயம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். ஐயோ அது ரொம்ப பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன் சீனியர் உங்களுக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. பரவாயில்ல விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிடுறான்.
ஹீரோ கார்ல போய் உட்கார்ந்த பிறகு அவனுக்கு வந்து அவன் சிரிச்சதே வந்து யோசனையாவே இருக்கு. அவன் எதுக்காக அப்படி சிரிச்சான் அப்படின்றதே யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் கிளம்பிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து சண்டை போட்டிருப்பா இல்லையா, என்னோட ரோலை தான் வந்து நீ திருடிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க பாக்குறா. அந்த பொண்ணு சொல்றா, இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு உன் பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, சாரி நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டீங்க, எனக்கும் அந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, கவலைப்படாத, லூச்சுன்னே வந்து எனக்கு கால் பண்ணி சாரி சொல்லிட்டாரு, உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பர்சனலாக எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து சாரி கேட்டாரு. எனக்கு எல்லாமே அதுக்கப்புறம் புரிஞ்சிடுச்சு. ஸோ நீ கவலைப்படாத, இனிமேல் நம்ம பார்க்கும்போது எல்லாருமே நல்லபடியாக பேசலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கேட்குறா ஹீரோயின், நீங்களும் இந்த படத்தில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் லீட் ரோல் பண்ணுறேன், நீ என்ன ரோல் பண்ணுற அப்படின்னும் போது, நான் வந்து நர்ஸ் ரோல் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கப்புறமா அவள் கிளம்பும் போது சொல்கிறா, அது பார் அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு, லூசுத்தனமாக அவரை மிஸ் பண்ணிடாத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ தான் அவள் ஹீரோ என்ன கையில் கொடுத்துட்டு போனான்றதையே பிரித்து பார்க்குறா. பார்த்தா அவன் பேண்டைட் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் அவளுக்கு காலில் அடிபட்டதுனால. ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, அந்த ப்ரொடியூசர் இருக்கான் இல்லையா இவளோட சீனியரு, அவனை பற்றி தான் தேடி தேடி பார்த்துட்டு இருக்கான். நடுவில் செக்ரட்டரி வரான். செக்ரட்டரி வரும்போது, சார் நேற்று மேடம் ஷூட்டிங்க்கு போனாங்க இல்லையா, அங்கே இந்த டைரியை விட்டுட்டு போயிட்டாங்களாம், அதை அவங்க கொடுத்து விட்டாங்க அப்படின்னு கொடுக்குறான். வாங்கி வச்சுட்டு ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா ஃபுல் டைரியையும் படிச்சுட்டு இருக்கான். அவள் வந்து என்ன பண்ணணும், அடுத்தடுத்து என்ன பண்ணணும், அடுத்த ரோல் பண்ணுறதுக்கு எப்படி தேடணும், அந்த மாதிரி அவளோட ஐடியா எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பற்றியும் எழுதியிருக்கா. ஹீரோக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன அலர்ஜி, அவனுக்கு என்ன கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா கடைசியாக என்ன எழுதியிருக்கான்னா, ஹீரோக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேர், அவனோட பாட்டி, அது மட்டும் இல்லாமல் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு, அது அந்த ஃபாரின்ல இருக்கான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணு அப்படின்னு எழுதியிருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோயின் மெசேஜ் பண்ணியிருக்கா, நான் உன்னை மன்னிச்சிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மெசேஜ் பண்ணியிருக்கா. நைட்டு ஹீரோ வீட்டுக்குள்ளே வரான். பொக்கேலாம் வாங்கிட்டு ஹீரோயினை தேடிக்கிட்டே இருக்கான். எங்கடான்னு பார்த்தா திடீர்னு ஹீரோயின் அலற சவுண்டு கேட்குது பயங்கரமாக. ரூமுக்கு வேகமாக ஓடி வரான். அவள் அலறிக்கிட்டே எதிர்க்க ஓடி வரா. இவனும் அலறான். அவளை பார்த்துட்டு, என்னாச்சு யார் வந்தா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் லைட்டை போட்டுட்டு சொல்கிறா, யார் வந்தா, யாரும் வரலையே, நான் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கேன். இது ரிஹர்சல் பண்ணுறியா, அடி பாவி, அதுக்காடி இப்படி உயிர் போகிற மாதிரி கத்துவேன், நான் என்னவோ எதுன்னு பயந்துட்டேன் அப்படின்னு இவன் திட்டுறான். இது பயந்துட்டீங்களா, நான் ஜஸ்ட் வந்து என்னோட ஸ்கிரிப்டை படித்து பார்த்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கேன், அது வந்து ஒரு ஜோம்பி கதை, அதனால தான் பயத்தில் இருக்கும் போது எப்படி கத்துவாங்க, ஜோம்பி கடித்த பிறகு எப்படி கத்துவாங்கன்னு நான் கத்தி பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் மூஞ்சே மாறிடுது. அடி பாவி, தண்ட கர்மாந்திரம், இப்படி அடி பண்ணுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அவன்கிட்டயே காட்டுறா ஸ்கிரிப்டை. காட்டும் போது பார்த்தியா, நர்ஸ் கேரக்டர் தான் நான் ஹீரோயின் கிடையாது, நான் செகண்ட் ரோல் தான் பண்ணுறேன், அந்த கேரக்டர் ஜோம்பி கடிக்கும் போது என்ன ஆகும் தான் பார்க்குறேன் அப்படின்னு உடனே இவன் லைட்டாக சிரிக்கிற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி சிரிச்சிடறான். ஓ அப்போ சிரிக்கிறியா, நான் ஹீரோயின் இல்லை, நான் செகண்ட் ரோல் தான் பண்ணுறேன்றதுக்காக நீ என்னை கிண்டல் பண்ணி சிரிக்கிறியா அப்படின்னு கோச்சிக்கிறா. ஐயோம்மா நான் அதுக்கெல்லாம் கிண்டல் பண்ணலை, உன்னோட நடிப்பு திறமையை பார்த்து நான் ரசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். எதா இருந்தாலும் சரி, எனக்கு நல்லா தெரியுது நான் முன்னேறி போயிட்டே இருக்கேன்றதுக்காக நீ வந்து பொறாமப்பட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பந்தாவை பேசிட்டு இருக்காங்க. அவளா ஒரு விதமாக கத்தி டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்து நின்று சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே கிட்ட வந்து அவளோட எல்லா முடியும் எடுத்து போனிடெயில் போட்டு விடுறான். அப்படியே கிட்ட போய் என்ன பண்ணிடுறான்னா அவ கழுத்துலயே ஒரு கிஸ் கொடுத்துடுறான். ஹீரோ அப்படியே கனவு உலகத்துக்குள்ளே போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோயினோட கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மாறிடுது. அவ ஜோம்பியாகி அப்படியே ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி கடிக்கிற மாதிரி கனவு காண்றான். அடுத்த சீன்லேயே பார்த்தா நிஜத்தில் உட்காந்து ஹீரோயின் மருந்து போட்டுட்டு இருக்கா. சாரி அப்படிங்கிறா. நீ என்ன நாயா, நான் வந்துட்டு ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ணா, ஸ்கிரிப்டுக்கு ஏதோ ஜோம்பி படமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன், நீ என்னன்னா உண்மையாவே ஜோம்பியா மாதிரி என்ன கடிச்சு விட்டுட்டியே அப்படின்னு திட்டுறான். சரி இந்த ஸ்கிரிப்டை நீ முழுசா படிச்சியா, இந்த ஸ்கிரிப்ட் ஏன் இவ்வளோ கேவலமா இருக்கு, ஜோம்பி வருது நர்ஸை கடிக்குது, ஜோம்பி வருது ஒரு ஃபீமேல் டீச்சரை கடிக்குது, ஜோம்பி வருது ஒரு ஃபீமேல் மெர்மைடை கடிக்குது, ஏன் மேலே கடிக்கவே கடிக்காதா இந்த ஜோம்பி, எனக்கு என்னவோ இதை பார்க்கும் போது ஏதோ மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டே இருக்கான். அதுக்கு ஹீரோ
ஹீரோயின் சொல்றாச்சு, எந்த நேரம் இதே ஞாபகத்திலே இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கண்ணியை தூக்கி தூக்கி அடிக்கிறா. அவன் சொல்றான், ஏய் அதெல்லாம் இல்லை, நீ ஸ்கிரிப்டை படிச்சு பாரு அப்படின்னு அவன் சொல்றான். இல்லை உன்னோட மைண்டு தான் வல்கரா இருக்கு, அதனாலதான் ஒரு ஸ்கிரிப்டை படிக்கும் போது கூட தப்பு தப்பா தெரியுது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. மறுபடியும் ஹீரோயின் அடிக்கும் போது அப்படியே தலைக்கண்ணியை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். இது பார், உன்னை வந்துட்டு நான் டீஸ் பண்ணணும்னா எப்படி வேணா பண்ணுவேன், உன்னோட ஸ்கிரிப்டை வச்சுலாம் நான் டீஸ் பண்ண மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் வேகமா எந்திரிச்சிடறா. இது பார், தொடர வேலையை வச்சுக்காதன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உனக்கு என் மேல ரொம்ப பொறாமையாயிடுச்சு, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வேக வேகமா போறா. இருந்தாலும் ஹீரோயின் வந்து கத்துறான். இது பார், அந்த ஸ்கிரிப்ட் ஏதோ தப்பா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, நீ கொஞ்சம் யோசி அப்படின்னு அவன் கத்துறான். மறுநாள் காலையில ஹீரோயின் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர. அங்க பார்த்தா ஒரு மாதிரி செட்டு போட்டு வச்சிருக்காங்க. ரெட் கலர்ல லைட் எரியுது, சேர்ல உட்கார வச்சு கட்டி போடுற மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் இருக்கு. அதை அவ அப்படியே பாக்குறா, என்னடா இது பார்க்கவே பயமா இருக்கே அப்படின்னு. அந்த டைமுக்கு ஒருத்தன் அங்க வரான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி செட்டெல்லாம் வந்து பார்க்க கூடாது, முதல்லயே டைரக்டருக்கு அதெல்லாம் பிடிக்காது, தயவுசெய்து உங்க ரூமுக்கு போங்க, போய் மேக்கப் போட ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிடுறான். இவ வந்து மேக்கப் ரூமுக்கு வந்து பாக்குறான். அங்க பார்த்த நர்ஸ் ட்ரெஸ் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்தா கையை கட்டி போடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சிருக்கு. இப்பதான் அவ ஹீரோ சொன்னதெல்லாம் யோசித்து பாக்குறா. இந்த ஸ்கிரிப்டே நல்லா இல்ல, கொஞ்சமாவது யோசி அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது. உடனே அவ போன் எடுத்து டைப் பண்ணிட்டே இருக்கான். அந்த நேரத்துக்கு ஜென்சன் வந்து ஒரு குரல் கேக்குது. பார்த்தா சீனியர் தான் அங்க வரான். என்ன பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு டென்ஷனா இருக்கே, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு அவன் கேக்குறான். சீனியர், நீங்களா? இல்லை, நான் ஜஸ்ட் சும்மா இங்கே வந்து அப்படியே எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நான் சீக்கிரமாக வந்துட்டேன் உங்களுக்கு, அதனால நான் டீ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவ சொல்கிறா. ஓ டீயா, அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை இப்போ டேஸ்ட் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்க மொபைலை வேகமாக பிடுங்குறான். ஹீரோயினா ஒரே அலற. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த ப்ரொடியூசர் இருக்கா இல்லையா சீனியர், அவனோட ப்ரொஃபைலை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்குது. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நேர்லேயே போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் இருக்க இடத்துல காட்டுறாங்க. ஹீரோயினை ஃபுல்லாக கட்டி போட்டுட்டு வாயெல்லாம் ஒட்டி உட்கார வச்சுட்டானுங்க. அப்போ சீனியர் வரான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு வந்து பெரிய ஆக்ட்ரஸ் ஆயிடணும்னு நினைப்பா, ஆல்ரெடி உன்னை பற்றி எவ்வளோ கேவலமாக எல்லாரும் எழுதுறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு உனக்கே தெரியும்ல, இதுக்கப்புறம் உன்னால் பெரிய ஹீரோயின் ஆகிட முடியுமா, ஏதோ நானா பாவம்னு பார்த்து உனக்கு இந்த சான்ஸை கொடுத்துருக்கேன், இதில் நடிக்கிறதுக்கு தான் உனக்கெல்லாம் தகுதி இருக்குது, ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேவலமாக பேசுகிறான். அதே மாதிரி உன்னோட ஆள் இருக்கான் இல்லையா லூ, அவனுக்கும் எனக்கும் ஒரு கணக்கு இருக்குது, அதை நான் தீர்த்தே ஆகணும், உன்னை தொட்டாதான் அவன் அப்படியே பதறான்ல, அதனால தான் நான் உன்னை பிடிச்சி வச்சுருக்கேன், ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்குள்ளே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அங்கே ஒரு சேர் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஹீரோவே கால் பண்ணுறான். இவன் பார்க்குறான், அட பாரு, அதுக்குள்ளேயே அவனுக்கு வந்து மூக்கு வேத்திருச்சு போல. உடனே உனக்கு கால் பண்ணுறான், எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவ எதிர்க்கையே கட் பண்ணி விட்டுறான். ஹீரோ கால் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருக்கான். அதுக்குள்ளேயே அவனோட செக்ரட்டரி கால் பண்ணுறான். சொல்லி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். உடனே செக்ரட்டரி சொல்கிறான், சார் அவன் யாருன்னு தெரியுமா சார், நம்ம கம்பெனியில் வந்து அவனோட தம்பி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான், அவன் ஃப்ராடு பண்ணுறான் அப்படின்றதுனால அவனை வேலையை விட்டு தூக்கிட்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்தோம், அவனோட அண்ணன் தான் சார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறான். கண்டிப்பாக அவன் உங்கள் மேலே பழி வாங்கணும்னு நினைப்பு வச்சு தான் அவங்கள வந்து கிட்னாப் பண்ணியிருப்பானோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறான். நான் இப்போ தான் அவளோட மொபைல் லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ணேன், ஸோ நான் நேர்லேயே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அதுக்குள்ளே இந்த லூசு பையன் என்ன பண்ணுறான்னா, கேமரா எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஹீரோயின் பக்கத்தில் போகிறான். இது பார், நல்ல ஆக்டரா நீ அப்படின்றத இந்த வீடியோவில் ப்ரூவ் பண்ணு, அதை வச்சே வந்துட்டு உனக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல, அதனால என்ன பண்ணுறேன்னா இப்போ நல்லா என் கூட கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அவன் அப்படியே அவகிட்ட வரான். அவ கையை அதுக்குள்ள அவுத்து இருக்கா, போட்டு மிதின்னு மிதிக்கிறா. அவனை அடிச்சு கீழே தள்ளிட்டு எட்டி மிதிக்கிறா. வாயில இருக்க ஸ்டிக்கரை பிச்சுட்டு, அவனை நீ என்னடா நினச்சிக்கிட்ட, என்ன நைட்டு பூரா நீ கொடுத்த ஸ்கிரிப்டை படித்து ஜோம்பியை எப்படி அடிக்கிறது குத்துறதுன்றது எல்லாத்தையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், அந்த ப்ராக்டிஸை எல்லாத்தையுமே இப்போ உன்னை வச்சு தான் ட்ரையல் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கயிறை எடுத்து அடின்னு அடிச்சிட்டு இருக்கா அவனை. நல்ல வேலை இந்த சீன்லையாவது ஹீரோ வந்து தான்
காப்பாற்றணும் அப்படின்னு இல்லாமல் ஹீரோயினாலே அவளை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்றத கொஞ்சமாச்சும் காமிச்சாங்கன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஆனால் அவன் எழுந்து இவளை அடிக்க ஆரம்பிச்சிடுறான் மறுபடியும். அதுக்குள்ளேயே கீழே பார்த்தா ஹீரோவோட கார் வந்துட்டு இருக்கு. அவனோட ஆள் கீழே இருக்கவன் ஹீரோ வர்றதை பார்த்துடுறான். பார்த்த உடனே மேலே இருக்கவனுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், ஏய் அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவனை தான் வந்து எட்டி ஒரு மிதிக்கிறான் ஹீரோ. இங்க ஹீரோயினை காமிச்சா இவன் விடாம அவ கழுத்தை பிடிச்சி பலமா நெரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ள அவங்க அம்மா ஞாபகம் வருது ஹீரோனுக்கு. ஏய் உனக்கு என்ன அறிவு இல்லையா, என்ன நீ அடி வாங்கறதுக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. இவளுக்கு இன்னும் அது மோட்டிவேட்டடா இருக்கு, எப்படியாவது இவனை எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளேயே அவங்க அப்பாவோட ஞாபகம் வருது. அவங்க அப்பா வந்து சொல்றாரு, கையை ஃப்ரீயா இல்லைன்னா என்ன, உனக்கு தான் கால் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு அவனுக்கு. இப்படியே அவங்க அப்பாவோட ஞாபகம் வருது. நான் இருந்திருந்தேன்னா உன்னை எப்படி வளர்த்திருப்பேன், ஃபர்ஸ்ட் அதை காட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி. அவளை கொண்டு போய் கட்டில கட்டி போடுறதுக்காக அவன் பண்ணி வச்ச செட்டப்லயே இவன் என்ன பண்றான்னா இவனை கொண்டு போய் கட்டி போட்டுறா. அப்பதான் ஹீரோ வேகமா அவசரமா கதவு திறந்துக்கிட்டு உள்ள வரோம். ஜென்சன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்த உடனே என்ன இப்போ என்ன ஆக்ஷன் ஹீரோ நீ ஏத்துப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை காட்டுறா. ரெண்டு பேருமே சேர்ந்து போய் நல்லா காண்டா பிடிச்சி அவன் கையை ஒரு அமுக்கு அமுக்கிட்டு வந்துடுறாங்க. வழியில கத்துறான் அவன். ஹீரோயினை கூட்டிட்டு வெளியில நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப வந்து ஏதோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த யூன்னு ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவளையும் நடிக்க கூப்பிட்டாங்களே, அவதான் ஓடி வந்திருக்கா. அவ வந்த உடனே என்ன சொல்றான்னா இந்த சைட்ல இருந்து துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றான், நீ இவளை கூட்டிட்டு எங்கன்னா போய் ஒளிஞ்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கேட்குறா, நீ மட்டும் என்ன பண்ணுவ தனியா அப்படின்னு சொல்லும் போது, உன்ன மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவனோ அதுதான் பண்ணுவேன், தைரியமா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறான். அங்க பார்த்தா நிறைய பேர் வந்து கையில பொருளோட ஓடி வரானுங்க. ஹீரோ அங்க இருந்து ஒரு கொடைய கையில எடுத்துக்கிறான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாரையுமே வந்து செம்மையா அடின்னு அடிச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே வேற ஒருத்தன் வந்து இவங்க ரெண்டு பேர் ஓடி வர்றதை பார்த்துட்டு துரத்திக்கிட்டு வரான். இவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னொரு சைடு ஓடலான்னு பார்த்தா இன்னொரு சைடுல இன்னொருத்தன் வரான். இவங்க நடுவில் பூந்து வேற ஒரு வழியா ஓடிட்டு இருக்காங்க. இவங்க கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. பார்த்தா டெட் எண்ட் மாதிரி வழி இல்லாத இடத்துல போய் நின்னுறாங்க. இவனுங்க ரெண்டு பேருமே வந்து நின்ன இடத்த பிளாக் பண்ணிடுறானுங்க. அங்க போய் பார்த்தா அவனுங்க ரெண்டு பேரும் பயந்து போய் நின்றுட்டு இருக்கானுங்க. ஏன்டா இவனுங்க பயப்படுறானுங்கன்னு பார்த்தா ஹீரோயின் பிடிச்சி அவ கழுத்தை கடிச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துலயே ரெண்டு பேரும் கை காலெல்லாம் கோணிக்கிட்டு ஜோம்பி மாதிரி நடந்து வராளுங்க. வாயிலெல்லாம் அப்படியே ரத்தம் வழியுது. இவனுங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு அலறானுங்க, ஐயோ ஜோம்பி. அவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே பதட்டத்துல இருக்கும் போதே இவளுங்க கையில எல்லாம் எடுத்துட்டு வந்ததை வச்சு ஓங்கி அடிக்கிறாளுங்க இவனுங்க ரெண்டு பேரையும். அப்பதான் என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே அங்க போன உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து கொஞ்சம் யோசிப்பா. அப்ப வந்து அந்த பொண்ணு போட்டுட்டு இருக்க காஸ்டியூம்ல வந்துட்டு அந்த பிளட்டோட பேக் எல்லாம் வச்சிருப்பாங்க ஆல்ரெடி ஷூட்டிங் நடத்துறதுக்காக. அதை பார்த்த உடனே தான் இவ பிளானை சொல்லியிருப்பா. அதை பிளானை சொன்ன உடனே அவங்க அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் வந்து இவங்க பார்க்கறதுக்கு ரத்தம்லாம் ஒழுகி ஜோம்பி மாதிரி ஆயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு கை வந்து ரெண்டு பேருமே பிடிச்சது. யாருன்னு பார்த்தா அவன் தான், அந்த வில்லன் தான் வந்துடுறான். நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன்டி, ஆனா செம்மையா நடிக்கிறீங்க ரெண்டு பேரும், ஆனா உன்னை விட்டாலும் விடுவேன், இவ்வளவு விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் ஹீரோ. அப்பதான் அந்த இடத்துல எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இவன் வரான். இவன் வந்து பார்த்த உடனே இவன், பாரு எனக்கு நீ கூட வேணாம், நீ போ, இவ இருந்தா போதும், இதை பேர் ஒருத்தவங்க ரொம்ப உயிருக்கு உயிராக நம்ம விரும்புகிற ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா தான் என்ன கஷ்டன்றது கொஞ்சம் அவனுக்கு புரியும். அதை தான் இப்போ நான் புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேக்கெட்லேருந்து கத்தி எடுக்கிறான். கரெக்டாக வேகமாக இவளை குத்த போகிற நடுவில் ஹீரோ வந்துடுறான். ஹீரோவை நல்லா குத்தி விட்டுறான் பாவி. இத்தனை ஒன்னே எஸ்கேப் ஆயிடலாம் எப்படியாவதுன்னு வேகமாக ஓடுறான். கரெக்டாக யூ வந்து அந்த பேனை வச்சு மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். செம்மையான சீனே இதுதான், சான்ஸே இல்லை. ஹீரோயின் பயங்கரமாக அழுகிறான். எல்லாம் என்னோட தப்பு தான், நான் நீ சொல்கிறத கேட்டிருந்துருக்கணும், நான் கேட்காதது தான் என் தப்பு, என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அந்த டைமுக்கு வந்து ஹீரோ சொல்கிறான், இது எதுவும் உன் தப்பு கிடையாது, நீயே உன்னோட தப்புன்னு ஃபீல் பண்ணிக்காத, என்னோட கம்பெனி நடந்த விஷயத்தால தான் இவன் வந்து உன் மேலே இந்த மாதிரி காட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாதானப்படுத்துகிறான். தயவு செஞ்சு என்ன நடந்தாலும் சரி நீ உன்னோட தப்புன்னு நினச்சி நீ ஃபீல் பண்ணக்கூடாது, புரியுதா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு மயங்கிடுறான். அதோட ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க.
செக்ரட்டரியும் ஹீரோயினும் பக்கத்துலயே இருக்காங்க. ஹீரோக்கு அடிபட்டுருச்சுன்றதுக்காக. அவர் பாவங்க, அவர் எவ்வளோ லவ் பண்றாரு தெரியுமா உங்களை? உங்களுக்கு அன்னைக்கு நடந்த தப்புக்கு கூட நான் தான் காரணம். அவர் சாதாரணமாக என்னை பார்த்துக்க தான் சொன்னார். நான் கொஞ்சம் பில்டப்பாக எள்ளி ஆளுங்க கிட்ட சொல்லவே அவங்க கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டாங்க. அதுக்கும் நீங்கள் இவரை தான் திட்டினீங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் இவரை திட்டுறீங்க. ஆனால் உங்கள் மேலே அவர் உயிரையே வச்சுட்டு இருக்காரு. உங்களுக்காக தான் அவர் உயிரையே கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சான்ஸ்னு ஒரே பில்டப்பாக கொடுத்துட்டு இருக்கான். ஒருவேளை ஹீரோ தான் சொல்லியிருப்பான் போல. அதுக்கப்புறம் இந்த டைரியை வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். எனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா நீயே அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு இவளோட டைரியை திருப்பி தரான். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அதில் வந்து ஹீரோக்கு பிடிச்சது 2 பேர், அதில் கிராண்ட்மா ஒன்று, இன்னொரு அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்றுன்னு போட்டு வச்சிருப்பா இல்லையா, அதை அடிச்சுட்டு ஹீரோயினோட பேரை எழுதியிருக்காங்க. அதை பார்க்குறா இவளுக்கு பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாயிடுது. எனக்கே தெரியலங்க இவரை எவ்வளோ பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் தெரியுமா? மாடல்ஸ்லேருந்து ஹீரோயின்ஸ்லேருந்து எல்லாம் கியூவில் நின்னாங்க இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் ஏன் தான் உங்கள் பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்காருன்னு எனக்கே புரியல. இப்போ கூட அவர் சரியாகி வரட்டுமே. அவருக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு. உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா பாருங்க கியூவில் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள அங்கே என்ன ஆகுதுன்னு 2 பொண்ணுங்க பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்காளுங்க. ஹீரோயின் நேராக வெளியில் வந்துடுறா. வெளியில் வந்த உடனே சொல்கிறா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக அறிவே கிடையாதா? பேஷண்ட்டுனா ரெஸ்ட் எடுக்கணும். சும்மா நீங்கள் என்ன ஃபேஷன் ஷோ மாதிரி ரெடி ஆகிட்டு இங்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. கிளம்பி போங்க, இப்போ யாரையும் பார்க்க மாட்டார் அவர் அப்படின்னு சொன்ன உடனே, நீ என்ன நியாயமாகல தானே பார்க்க வந்த, அதை மட்டும் பார்த்துட்டு போ, இங்கேருந்து நாங்கள் போய் அவனை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்கிறாளுங்க. அதுக்கு உடனே ஹீரோயின் சொல்கிறா, நான் யாருன்னு தெரியாதா? நான் வந்து அவனோட ஒய்ஃபு. ஸோ நான் அலோவ் பண்ணால் மட்டும்தான் யாருமே அவனை பார்க்க முடியும், உங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்லும் போது யார்கிட்ட கதை விடுற? உன்னை போய் அவன் கல்யாணம் பண்ணியிருப்பானா? சான்ஸே கிடையாது அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. இது பாருங்க, இது என்னன்னு தெரியுதா? கவர்மெண்ட்டே வந்து எங்கள் 2 பேரையும் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் தான் லீகல் ஒய்ஃப்னு போட்டிருக்கு அப்படின்னு ஒன்று. இல்லை நாங்கள் இதை நம்ப மாட்டோம் அப்படின்னு 2 பேரும் கத்திட்டு இருக்காளுங்க. அடுத்த சீன்லேயே என்ன பண்ணுறான் செக்ரட்டரினா 2 பேரையும் சாக்கு பையில கட்டி ஈர்த்துட்டு போயிடுறான். அதுக்குள்ளே இதெல்லாம் கேட்டு ஹீரோ எழுந்து வந்து நின்றுட்டு கேட்குறான், என்ன சர்டிஃபிகேட்டை வந்து பேக்லேயே வச்சுக்கிட்டு எந்நேரம் சுற்றிக்கிட்டு இருப்பியோ அப்படின்னு கேட்கும் போது உடனே ஹீரோன்னு சொல்கிறா, இல்லை எப்படினாலும் உனக்கு வந்து மெமரி வந்துருச்சு அப்படின்னா உடனே டைவர்ஸ் வாங்க கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் பேக்கெட்லேயே வச்சுட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி யோசிப்பேனான்னு தெரியல அப்படின்ட்டு ஹீரோ வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டான் இல்லையா? ஹீரோயின் மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சு பேசிக்கிட்டு இருந்ததை அவன் வந்த உடனே என்ன பண்ணி விட்டுறான் அப்படின்னு பார்த்தா அவங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டு அவனோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லேயே போட்டு விட்டுறான். அது பார்த்த உடனே எல்லாருமே வந்து கமெண்ட் மேலே கமெண்ட் அமுச்சிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் படிச்சு காண்டாயிடுறா. எதுக்கு நீ இப்போ இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோ என்ன பண்ணான்னா அவளை இழுத்து பக்கத்தில் கட்டில் படுக்க வச்சுக்கிறான். படுக்க வச்சுக்கிட்டு 2 பேரும் க்ளோஸ்அப்பில் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே ஹீரோ கேட்குறான், அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்குறான். இவ உடனே ஐயோ எதுவும் பேசாத, இதோட இந்த விஷயத்தையே விட்டுரு அப்படின்னு சொல்கிறா. நானே சொல்லிடுறேன், அன்னைக்கு நைட்டு வந்து நீ தான் என்னை கையை பிடிச்சி இழுத்த, நான் வந்து உன் பக்கத்தில் படுத்தேன். நீ ரொம்ப நேரமாக என்னை க்ளோஸ்அப்பில் வந்து என்னை டென்ஷன் ஆக்கிட்டே இருந்தாலும் நான் உன்னை எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறா, ஐயோ அப்போ நானாக தான் வந்து இவ்வளோ கேவலமாக கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டேனா அப்படின்னு யோசிக்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறான், அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீ எனக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்ல, நீ திங்க் பண்ணி பாரு, அன்னைக்கு நான் உன்னை எதுவுமே பண்ணலை, இன்னைக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கேன், இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயின் கேட்குறா, சரி என்ன பண்ணணும் நீயே அதையும் சொல்லிடு அப்படின்னு கேட்கும் போது நாளைக்கு நீ என் கூட டேட்டிங் வரணும் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே வரேன் அப்படின்னு ஹீரோயினும் ஒத்துக்கிறா. மறுநாள் காலையில் டேட்டிங்காக ரெடி ஆகிறதுக்கு ஹீரோயின் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருக்கும் போது எப்பயும் போல் அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க மாறி. இது பார், நான் நினைக்கிறேன் நீ உண்மையாகவே அவன் மேலே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, இல்லைனா இவ்வளோ நாள் கிளம்பணுன்ட்டு எவ்வளோ டென்ஷனாக சுற்றிக்கிட்டு இருந்த டைவர்ஸ் வேணும்னு, ஆனால் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு டேட்டிங்குன்னு ரெடி ஆகுறியே அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் கிண்டல் பண்ணுறாங்க. உடனே இவ சொல்கிறா, ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் வேற கண்டதை பேசாதீங்க, அவர் என் உயிரையே காப்பாற்றிருக்காரு, அப்போ அவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சேன், சரி அட்லீஸ்ட் ஒரு லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்காவா கூட போயிட்டு வரலாமேன்னு திங்க்
பண்ணி தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா செம்மையாக கலாய்க்கிறாரு. அந்த மாதிரியே இது தெரியலையேம்மா, இவ்வளோ நேரமாக கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருக்கியேன்னு சொல்லிட்டு. அவள் விட்டுட்டு போன அந்த புக்கு வந்து மறுபடியும் கீழே விழுந்து கிடக்குது. அதை பார்த்துட்டு இது என்னோட புக் ஆச்சு, இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கே ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டு ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. அதே டைமுக்கு ஹீரோயின் ரெடி ஆகி வெளியில் வரும்போது ஹீரோ ஆல்ரெடி ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் காரில் போகும்போது அப்படியே ஹீரோவையே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்போ அவளுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அவங்க அம்மாவும் அப்பாவும் நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க இல்லையா, அதே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போகிறாங்க. அங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற லேடிக்கு வந்து ஹீரோயின் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நீ எவ்வளோ நாள் கழிச்சு இங்கே வந்திருக்க, இப்பயாவது வரணும்னு தோணுச்சு, இது யார் உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவளும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, அவன் ஆர்டர் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது, நான் சொல்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க, அதுதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அப்படியே முழிக்கிறான். இதெல்லாம் எனக்கு எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது, இந்த இடம் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, என்ன சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு பழைய ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக எதுனா வருதா என்ன, நான் கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கே தான் வேலை செஞ்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். உடனே ஹீரோக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. இன்னும் தான் இங்கே வேலை செஞ்சியா, நான் கூட என்னோட ப்ரொஃபைலை படித்து பார்க்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட கம்பெனி இந்த சரௌண்டிங்கில் தான் இருந்திருக்கு, அந்த டைமில் வந்து நான் இங்கே தான் வருவேன்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த இடம் எல்லாமே பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட ஞாபகம் வருது அவனுக்கு திடீர்னு. இந்த சரௌண்டிங்கில் உங்கள் ஆஃபீஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே தான் வந்து சாப்பிட்ருப்பீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த இடம் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு பழசதெல்லாம் ஞாபகம் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா எழுந்து போயிட்டு அவங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து போட்டு காட்டுறா. இப்போ உங்களுக்கு எதனா ஞாபகம் வர மாதிரி இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோக்கு கொஞ்சமாக பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்குது. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இந்த ஷாப்புக்கு வந்திருக்கும் போது என்ன பண்ணியிருக்கான்னா, சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு அதை ஆறி போயிட்டுருக்கு. அப்போவும் அவன் வேலையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான்னா, டீ கொடுக்கும் போது ஒரு ஸ்லிப்பை எழுதி வச்சிருக்கா. அந்த சீட்டில் பார்க்கும் போது, நீங்கள் என்னதான் பிஸியாக ஒர்க் பண்ணாலும் கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க, மறுபடியும் நான் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் ஃபுட்டை அப்படின்னு எழுதி வச்சுருக்கா. யாருடா அந்த பொண்ணு அப்படின்னு பார்க்கும்போது அவள் திரும்பி போயிட்டுருக்கா. பேக் சைடை மட்டும்தான் ஹீரோ பார்க்குறான். இப்போ ஹீரோயினை பார்க்கும் போது அவனுக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வருது. அவனுக்கே ஒன்றுமே புரியல, உண்மையா பொய்யா அப்படின்றதே அவனுக்கு தெரியல. அந்த டைமுக்கு இவங்க வீட்டில் ஒரு புக் இருக்கும் இல்லையா, அந்த புக்கை வச்சுக்கிட்டு 2 பொண்ணுங்க படிச்சுட்டு இருக்காங்க. வேகமாக இந்த புக்கை வாங்குற ஹீரோ தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, இந்த புக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோவும் அதை வாங்கி பார்க்குறான். ஆமாம் இருக்குதான், நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு புக்கு இருக்கே அப்படின்னு சொல்லும் போது, இந்த புக்கை தான் நான் விட்டுட்டு போயிட்டேன், அந்த புக்கை நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னா, என்னை தேடிட்டு வரும்போது நீ எடுத்து இந்த புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னை தேடி வந்திருப்ப, அந்த டைமுக்கு உனக்கு கார் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கும், அந்த டைமுக்கு நீ என்ன நினச்சிருப்ப அப்படின்னா, அந்த புக்கில் நடந்தது படித்தது அதெல்லாம் பார்த்துட்டு இதுதான் நம்மளோட வாழ்க்கை போல், இப்படி தான் நம்ம இருந்தோம் போலன்னு நினச்சிக்கிட்ட, அதனால தான் அந்த புக்கில் வந்த மாதிரி நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருந்த, என்னை வந்துட்டு டேட்டுக்கு கூப்பிடுறது, என்கிட்ட வந்து நீ ரொம்ப க்ளோஸாக இருந்தது எல்லாமே அந்த புக்கில் இருந்த ஒரு சீனும் தான் எனக்கு ஞாபகம் வருது, இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்ட மாதிரி சொல்கிறா ஹீரோ கிட்ட. நீ சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனால் நீ சொன்னதில் கொஞ்சம் உண்மை கொஞ்சம் போய், எப்படின்னா உண்மையாகவே நான் மறந்துட்டேன் தான் எல்லாமே, ஆனால் வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆன அப்போ என்கிட்ட இந்த புக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு போலீஸ் தான் என்கிட்ட கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் நான் இந்த புக்கே படித்தேன், எப்படியாவது உன்னை வந்துட்டு நான் இந்த புக்கில் இருக்க மாதிரி பண்ணியாவது இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நினச்சேன், ஏன்னா இந்த புக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நீ எப்போவுமே நான் வீட்டுக்கு வரும்போது அந்த புக்கை படிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பேன், அதனால நான் அதில் இருக்க மாதிரி ட்ரை பண்ண எப்படியாவது உன்னை இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு நினச்சேன், மற்றபடி வந்துட்டு நான் வந்து உன்னை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி அந்த புக்கை படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இதில் ஒன்று மட்டும் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்ன உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிறா. அந்த டைமுக்கு ஹீரோயினும் வந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் பார்ட்டிக்காக எடுத்தாங்க இல்லையா வீடியோஸை, அது எல்லாத்தையும் ஹீரோயினுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறான். என்ன மாதிரி ஞாபகம் மருதி
மீதி ஆனவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸு இதெல்லாம் தான் மெமரியை திருப்பி கொண்டு வருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் தான் நான் எப்பயுமே பார்ப்பேன் அப்படின்லாம் காட்டிகிட்டு இருக்கான். போதும் பார்த்ததெல்லாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகும்போது ஹீரோ இழுத்து பிடிச்சி மடியில் உட்கார வச்சுக்கிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, எல்லாம் எனக்கு ஓகே தான், பட் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்கிறா. ஹீரோ சரி என்ன சொல்லு அப்படின்னு கேட்கும்போது உடனே அவள் சொல்கிறா, எனக்கான ட்ரெஸ்ஸை நான் தான் எந்த பார்ட்டிக்கு போனாலும் செலக்ட் பண்ணுவேன், அதே மாதிரி நான் தான் அதை வாங்குவேன் காசு கொடுத்து அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு யோசிச்சுட்டு இவனும் விட்டுறான். மறுநாளே ஹீரோயினும் அந்த யூன்ற இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அதான் அந்த ஜோபி வேஷம்லாம் போட்டு தப்பிப்பாங்க இல்லையா, அவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஷாப்பிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து பார்த்து இருக்கிறதுலே லோவான ரேட்டில் இருக்க ட்ரெஸ்ஸுங்களாம் பார்த்துட்டு இருக்கா. உடனே இவ கேட்குறா, ஏய் உனக்கு அவ்வளோ பெரிய ஆளை வச்சுக்கிட்டு நீ என்ன இப்படிலாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அவரோட காசுலலாம் எனக்கு வேணாம், நான் தனியாக இருந்தால் எவ்வளோல வாங்குவேனோ அதே ரேஞ்சில் தான் இப்போவும் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காமிச்சிட்டு இருக்கா, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கு உடனே இந்த யூன்ற ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இந்த பார் ஒன்றும் கிடையாது, நீ கவலையே படாத, இங்கே இருக்க ஓனர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், அவங்க ரொம்ப நாளாக இருக்காங்க, எனக்கும் நல்லாவே தெரியும், உனக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிக்கோ, நான் பாதிக்கு பாதி டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றா. உடனே அதுக்கு ஹீரோயின் கேட்குறா, அந்த ஃப்ரெண்டோட பேர் வந்து லூ என்ஷனான்னு கேட்குறா. ஹீரோ பேரை சொல்லி உடனே இவ சிரிக்கிறா, அம்மா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, நான் உன்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல, உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ வாங்கிக்கோ, இங்கே உண்மையாகவே என்னோட ஃப்ரெண்டு தான் இந்த ஷாப்பையே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. நைட்டே ஹீரோவும் வந்துட்டு ஒரு ஆனிவர்சரி பார்ட்டி, உங்க கம்பெனியோட ஆனிவர்சரி பார்ட்டிக்கு வராங்க. அப்போ எல்லாரும் ஹீரோயினை பார்த்துட்டு ஐயோ செம்மையா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ உடனே அது கேட்ட உடனே சொல்றான், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தான், நான் உன்னை தனியாக செலக்ட் பண்ணவே அமைச்சிருக்க மாட்டேன், ரொம்ப அழகா ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிட்டியோ, இதனால தான் எல்லாம் உன்னையே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கோச்சிக்கிறான். உடனே ஹீரோயின் சொல்றா, சரி அதெல்லாம் விடு, நீ போயிட்டு உன்னோட மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வா, இங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிடுறா. ஹீரோ போன உடனே அங்க நிறைய லேடிஸ்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க ஹீரோயின் கூட. நீங்க இப்ப நடிச்ச லேட்டஸ்டா ஆட் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஒரு லேடியை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவளோட பேர் வந்து பால். அவ என்ன சொல்றான்னா, இவளை பார்த்து நீங்க எல்லாம் வந்துட்டு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, இவ ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிட்டீங்களா, அதெல்லாம் கிடையாது, இவ வந்து இவளோட சான்ஸ் எல்லாமே எவனையாவது ஒருத்தனை பிடிச்சிதான் சான்ஸ் வாங்கியிருக்கா இது வரைக்கும், இன்னும் கேட்டா இவளுக்கு நானே எல்லாரையும் நிறைய பேர் அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கா செம்மையா கடுப்பாகுது. ஹீரோயின் உடனே சொல்றா, நான் அவர் கூட வந்திருக்கேன், தயவு செஞ்சு இப்போ எதுவும் நம்ம பேச வேணாம், அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் இப்போ உனக்கு பயமா இருக்கா, அசிங்கப்பட்டுட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கா, நான் எவ்வளோ அளவு சொன்னேன், இன்னும் கொஞ்ச நாள் என் கூடயே இரு, எனக்கும் வந்து அப்போதான் நல்ல வேலை செட் ஆகும் அப்படின்னு சொன்னேன், ஆனால் நீ என்னை விட்டுட்டு போயிட்ட இல்லையா, நான் சொன்ன எதையும் நீ கேட்கல இல்லையா, உன்னை நான் அசிங்கம் தாண்டி படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு இருக்கா ஹீரோயின். இப்போ கூட உனக்கு சொல்லு, நான் உடனே வந்து ஆள் அரேஞ்ச் பண்ணுறேன், நீ அவன் கூட இருந்த வரைக்கும் போதும் அப்படின்னா விட்டுட்டு வா, இன்னொருத்தனை உனக்கு நானே அரேஞ்ச் பண்ணுறேன், அவனை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவளை தப்பா பேசிட்டே இருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோயின் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்றா அப்படின்னா, வைனை எடுத்து அவ தலையில ஊத்துறதுக்காக போறா. கரெக்டா அந்த டைமுக்கே ஹீரோ வந்து அதை பிடுங்கி இவ மூஞ்சிலே ஊத்திடுறான். உடனே அந்த பேர்ல்ன்ற பொம்பளை வந்து கத்துறா, இவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ என்ன பகச்சிக்கிற, இப்போ நீ உன்னோட கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கறதுக்காக ஒருத்தர் மீட்டிங்க்கு பார்க்க வந்த இல்லையா, அவர் வந்து நான் சொன்ன என்ன வேணாலும் செய்வாரு, நான் சொன்னேன் அப்படின்னா உன்னோட கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடைக்காம ஆக்கிடுவேன், உனக்கு புரியுதா, இதோட நீ வந்து அவ்வளோதான், எல்லா வேலையும் விட்டுட்டு நீ போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றா. ஹீரோயினுக்கா அது கேட்ட உடனே டென்ஷன் ஆயிடுது. உடனே ஹீரோ சொல்றான், நான் உங்க எல்லாரோட மொபைலுக்கும் இப்போ வந்து ஒரு வீடியோ அனுப்புறேன், அதை நீங்க பாருங்க, இதை நான் எப்பயோ பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு வீடியோ அனுப்புறான். அதுல பார்த்தா ஒரு வயசான மொட்டைத்தலை உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் வந்துட்டு ஹீரோயினை தப்பா இன்டர்வியூ கொடுத்துட்டேன், ஏன் அப்படின்னா நான் சொன்னதுக்கெல்லாம் அவள் ஒத்துக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் பால் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அவள் வந்து ஒத்துக்கவே இல்லை, அதனால தான் அந்த கோவத்தில் நான் அவளை பற்றி தப்பாக இன்டர்வியூ கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறான். எப்போ வந்து எனக்கு மெமரி லாஸ் ஆச்சோ அதுக்கப்புறம் உடனே நான் இவளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன், அப்போவே ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன், நீ வந்து இவ மேலே இருக்க கோவத்தில் இவளை பற்றி தப்பாக பரப்பி இவளுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடைக்காம பண்ணுறதே நீ தான், எனக்கு எல்லாமே தெரியும், அதை
அதை ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நீயே வந்து நல்ல சமயமாக அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இப்போ ப்ரூவ் பண்ணிட்டேன் என்னோட ஒய்ஃபை பற்றி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த பால் என்ன பண்ணுறேன்னா எல்லாம் இவளால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க போகிறா. கரெக்டாக ஹீரோயினை பிடிச்சி ஹீரோ இழுத்துக்கிறான். அந்த டைமுக்கு அவள் போய் கீழே தொம்முன்னு விழுந்துடுறா. உடனே ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்கிறா, எதுக்காக நீங்கள் எனக்காக வந்து இவங்களெல்லாம் பகிச்சிக்கிறீங்க, உங்களோட கம்பெனிக்கு எதுனா ஆகிட போகுதுன்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறான், நீ அதை பற்றியெல்லாம் கவலையே படாத, நீ அசிங்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் என்னால் சம்பாதிக்க முடியும்னா எனக்கு தேவையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சொத்து எதுவுமே இல்லை அப்படின்னா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியான்னு கேட்குறான். அவள் உடனே ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நீ என்னை லவ் பண்ணுவல்ல, எனக்கு சொத்து இல்லைன்னா கூட அப்போ நான் வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது எங்கே கிடைக்குதோ அங்கே போய் நான் பண்ணுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த டைமுக்கு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பும் போது ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. உடனே அந்த பால்ன்ற லேடி வந்து வேக வேகமாக அவர்கிட்ட ஓடி போயிட்டு, பார்த்தீங்களா உங்களோட ஆனிவர்சரி ஃபங்க்ஷனையே கெடுத்துட்டாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, இவன் ரொம்ப மோசமானவன், அது மட்டும் இல்லாமல் அவ ரொம்ப கேடு கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு கொடுத்துட்டு இருக்கா. அவருக்கு பேக் சைட்லேயே பார்த்தா யூ வரா. யூ வந்துட்டு அப்படியே சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வரா. அதாவது அந்த ஹீரோயின் இருக்கால அவ வந்த உடனே இந்த பேர்ல பிடிச்சி ஒரு தள்ளுறாரு. அவளை செம்மையா திட்டுறாரு. ஏதோ உங்க அப்பா என்னோட ஃப்ரெண்டுன்றதுனால தான் உனக்கு எல்லா வேலையிலையும் சான்ஸ் கொடுத்து நான் விட்டு இருந்தேன், ஆனா என் பேரையே அசிங்கப்படுத்துறாம இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் நீ பண்ணிருக்கன்னு தெரிஞ்சிருந்தா அப்பயே உன்னை சேர்த்தே இருக்க மாட்டேன் பக்கத்துலயே, இனிமே இந்த சைடே வர வேலை வச்சுக்காது அப்படின்னு திட்டுறாரு. உடனே அவர் ஹீரோ கிட்ட சொல்றாரு, மிஸ்டர் லூ, உங்களோட ப்ராஜெக்ட் வந்து எங்க சிஇஓக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்க தான் எங்களோட சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு யூவை தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. உடனே இவங்க 3 பேருமே தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போயும் சொல்கிறான், சாரி எங்கள் அம்மா தான் ஆக்சுவலாக இந்த கம்பெனியோட டைரக்டரு, என்னை வந்து ரொம்ப நாளாக இந்த பிஸ்னஸை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கலாம் பிடிக்கல, நானே ஏதாவது தனியாக செய்யணும், அட்லீஸ்ட்டு நான் ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே சொதப்பலாகவே இருந்தது. இப்போ வந்து அவங்களுக்கு வர முடியாத சூழ்நிலைனால என்னை அனுப்பி வச்சாங்க. நான் ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். உண்மையாக எங்கள் அம்மா இருந்திருந்தாலும் உங்களோட ப்ராஜெக்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் சைன் பண்ணுறேன், மற்றபடி நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறேன் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவங்க 3 பேருமே வந்து வைன் குடிச்சிட்டே இருக்காங்க. அந்த டைமுக்கு யூ என்ன சொல்கிறான்னா, ஐயோ ஒரு முக்கியமான விஷயமே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அடுத்த சீன்லேயே பார்த்தா ஒரு ரூமில் கொண்டு போய் இவங்க 2 பேரையும் தள்ளி விடுறா. இந்த ரூமில் இது வரைக்கும் வந்துட்டு 999 கப்புள்ஸ் தங்கியிருக்காங்க, நீங்கள் தான் 1000th கப்புள், அதனால வந்துட்டு இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ரூமில் ஃபஸ்ட்டு கேஸ் பண்ணால் அவங்க வந்து கண்டிப்பாக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒரே மாதிரி கப்புளாக தான் வாழ்வாங்களாம், அதனால நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிடுறா. அங்கே போயிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்துட்டு அப்படியே பால்கனியில் வானத்தை பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் எதுக்காக எனக்காக இவ்வளோ செய்கிறீங்க, எதுக்காக என்னை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணி அந்த அயோக்கியனெல்லாம் கண்டுபிடிச்சி இப்படி என்னை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நான் உன்னை முதல்லையே பார்த்துருந்தேன்னா உன்னை அவ்வளோ கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேன். ஸோ இப்போவாவது எனக்கு சான்ஸ் கிடைச்சதே உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, உன்னை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி நான் உன்னை பார்த்துப்பேன், எந்த ஒரு கஷ்டமும் உனக்கு வராமல் நான் பார்த்துப்பேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஹீரோவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் போது, நான் இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறேன், ஏன் இன்னும் இவனை நான் லவ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கரெக்டாக கிஸ் பண்ண போகிறா. ஹீரோவே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவங்களும் எப்படியும் காலத்துக்கும் அழியாத காதலர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லூ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இப்போதான் நான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா. உடனே 3 பேருமே ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். அவ வேகமாக பக்கத்தில் வரும்போது ஹீரோ இருக்கமா ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிறான். எங்கே ஹீரோயின் போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கமாக கையை பிடிச்சிட்டே நிற்கிறான். இவ ஓடி வந்து பக்கத்தில் கிட்ட வரா. உடனே அவன் நவுந்துடுறான். அவங்க பேசக்கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே பார்த்தா மீடியா ஆளுங்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க. மிஸ்டர் லூ, நாங்கள்லாம் கேள்விப்பட்டது உண்மையா, நீங்களும் இவங்களும் வந்துட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டீங்களாமே, உங்களுக்குள்ள உண்மையான லவ் இல்லையாமே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா இவனை காப்பாற்றுற மாதிரி உடனே நடுவில் வந்துட்டு, இல்லை நீங்கள் வந்து அவங்க 2 பேரையும் எந்த தப்பும் சொல்லாதீங்க, எல்லா தப்பும் என் மேலே தான், நான் ஹாலிவுட்டில் படம் நடிக்கணும்னு போய் ஆசைப்பட்டு அதுக்காக தான் இவரை விட்டுட்டு போயிட்டேன், இவரை நான் தான் ஏமாற்றிட்டேன், ஸோ அவரையும் அவங்களையும் எதுவுமே சொல்லாதீங்க, எல்லா தப்பும் என்னோட
சைடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்ல மாதிரி ஒரு சீனை போடுறா. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எழுது. அங்கேருந்து வேக வேகமாக போயிடுறான் ஹீரோவும் வந்துட்டு அவள் பின்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். அதுக்குள்ளே இவ பிடிச்சி பக்கத்துலேயே நிற்க வச்சுக்கிறா. மேடம், அப்படின்னா நீங்கள் இப்போ திரும்பி இவரோட லைஃப்பில் வந்ததுனால மறுபடியும் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அவங்க கான்ட்ராக்ட் மேரேஜில் தானே இருக்காங்க, அப்போ அவங்கள கழட்டி விட்டுட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவள் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறமா 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் காட்டுறாங்க. இவ மாடலாக இருக்கும் போது, இவ வந்து சின்ன சின்ன வெப் சீரிஸ் பண்ணும் போது, அதுக்கப்புறம் படங்கள் நடிக்கும் போதெல்லாம் ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனால் இவங்க தான் வந்துட்டு படத்துக்கு ஆசைப்பட்டு பாலிவுட் படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஹீரோவை ஏமாத்திட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நியூஸ்லலாம் சொல்கிறாங்க. அதோட ஹீரோயின் ரொம்ப விரக்தி ஆகிட்டு ஹீரோ கிட்ட கோச்சிக்கிட்டு வெளியில் வந்துட்டு எப்பயும் போல் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வருது, மெசேஜ் மேலே மெசேஜ் வருது. எல்லாரும் கேட்குறாங்க போல் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இவ வந்துட்டு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா சோகமாக. அங்கே இவளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் வந்து இவ செலிப்ரிட்டி இல்லையா, அதனால இவளையே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இவ கொஞ்சம் நேரம் பார்க்குறா. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் புலம்ப ஆரம்பிச்சிடுறா. வீடியோ எடுக்கிறீங்களா? எதுக்காக என்ன போய் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? நானே ஆல்ரெடி சோகத்தில் இருக்கேன் தெரியுமா, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் புலம்ப ஆரம்பிச்சிடுறா. அங்கே ஓனர் லேடி வராங்க. இவங்க தான் வந்துட்டு அந்த சீனியர் கூட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது வருவாங்க இல்லையா, காசு கேட்பாங்களே, அவங்க தான் இவங்க. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, நீ தானே அந்த பொண்ணு அன்னைக்கு ஃபுல்லாக வந்து அப்படியே சிண்ட்ரெல்லா மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தியே, இன்னைக்கு கேஷுவலாக வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கேட்குறா, எனக்கு அது சூட்டே ஆகலைல்ல, அந்த பணக்கார ட்ரெஸ் எனக்கு பொருந்தவே இல்லைல்ல, அதானே நீங்களும் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறா. ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா, நீ இன்னைக்கும் இந்த ட்ரெஸ்ஸுலையுமே ரொம்ப க்யூட்டாக இருக்க, நான் அப்படி சொல்ல வரல, அந்த பொண்ணு தானே நீ அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இவளோட டைரியில் வந்து ஹீரோ எழுதியிருப்பான் இல்லையா, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பேரை அழிச்சிட்டு இவ பேரை எழுதியிருப்பா இல்லையா, அதையே பார்த்துக்கிட்டே வந்து அப்படியே மயங்கி விழ போகிறா. கரெக்டாக ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். அவ்வளோதான், ஹீரோ டிலன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீ எதுக்கு லேட்டாக வந்த? நான் தான் கோச்சிக்கிட்டு வந்தேன்னா நீ சீக்கிரம் வந்திருக்கணும்ல என்னை தேடிக்கிட்டு, நீ ரொம்ப லேட்டாக வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு உழுக்கிறா. அதுக்கப்புறமா சொல்கிறா, ஆமாம்ல, உனக்கும் எனக்கும் இனிமேல் சம்மந்தமே இல்லைல்ல, இனிமேல் நான் வந்து உன்னை தொடக்கூடாது, உன்னை பார்க்கக்கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாது, அதுதான் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டாலே, அவ்வளோதானே உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேள்வி மேலே கேள்வி கேட்குறா. இவன் ஐயோ இவ வேற குடிச்சிட்டானா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாளே அப்படின்னு சைலண்டாக நின்றுட்டு இருக்கான். எல்லா அக்கப்போரையும் பண்ணிட்டு அப்படியே ஹீரோ மேலேயே மயங்கி விழுந்துடுறா. உடனே இவனும் கிட்னாப் பண்ணுற ரேஞ்சுக்கு அவளை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். படுக்க வைக்கும் போதும் ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமா, உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணேன், நீ எப்படி என்னை விட்டுட்டு போன, அது எப்படி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் திரும்பி வந்தா, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, அப்போ வந்துட்டு நான் உனக்கு ஸ்டெப்னி மாதிரி இல்லை, ஒருத்தி வந்த உடனே நீ என்னை தூக்கி போட்டுடுவ, அப்போ உண்மையாகவே வந்துட்டு உன்னோட லவ் உண்மை கிடையாது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுன்னு ஒரே கத்திக்கிட்டு கிடக்குறா. ஒரு வழியாக அவளை சமாளித்து முடிச்சுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அவனோட செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிட்டு இப்போ வந்திருக்கா இல்லையா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அவள் எதுக்காக போனா, எதுக்காக திரும்பி வந்தா, இது வரைக்கும் அவள் என்னென்ன படம் பண்ணியிருக்கா, என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இவன் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டான்ல, அதனால கேட்குறான். மறுநாள் காலையில் ஹீரோயின் எழுந்த உடனே பார்க்குறா, ஐயோ ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு, நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவன் முடிச்சிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு அப்படியே ஹீரோ சும்மா சூப்பராக ஷர்ட்டெல்லாம் வந்து போட்டுக்கிட்டே வராரு செக்ஸியாக. இவன் அப்படியே பார்க்குறா, ஐயோ என்ன நடந்தது நேற்று அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோ வந்து கேஷுவலாக சொல்கிறான், பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன், வா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்கிறான், இல்லை நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, நீங்கள் எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் தான் வந்து நீங்கள் வேண்டாம் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி போயிட்டேன் இல்லையா, உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் திரும்பி வந்துட்டா, ஸோ உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறான், இது எல்லாமே நீ வாய் வழி மட்டும்தான் சொல்கிறியே, நேற்று நைட்டெல்லாம் நீ வேற ஒன்று சொன்னியே அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொன்னேன், எதுனா உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறா. உடனே அவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான், எல்லாத்தையும் எடுத்து காட்டுறான். அந்த வீடியோவில் ஒரே புலம்புறா, நீ இல்லைனா செத்துடுவேன், என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன், என்னை எதுக்காக நீ ஏமாத்தின அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஓவர் பில்டப்பாக அழுது அலப்பறை பண்ணி வச்சிருக்கான் நைட்டெல்லாம். அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஓவராக இந்த அம்மா குடிச்சிட்டு ஒரே டான்ஸ் எல்லாம் ஆடி டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கா இவனை. உடனே ஹீரோயின் சொல்கிறேன், நான் தான் குடிச்சிட்டு
ஏதோ அறிவே இல்லாமல் ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் வீடியோ எடுத்து வச்சு நம்புவீங்களா அப்படின்னு உடனே இவன் இழுத்துக்கிட்ட பிடிச்சிக்கிறான். அதுக்கும் ஒரு வீடியோ இருக்கு வேணுமா? அதுவும் நீ சொன்ன சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் குடிச்சிட்டு பேசுகிறேன்னு சொல்லாத, நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், என்னை விட்டு போகாத, உன்கிட்ட நான் பிச்சை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்கேன். அந்த வீடியோவும் பார்க்குறியா? சரி, இனிமேல் நீ என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, நீ போன அப்படின்னா நான் இது எல்லாத்தையும் வந்து மீடியாவில் போட்டு பரப்பி விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினோட கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், நீ பொறுமையாக உட்காந்தி இதை எல்லாத்தையும் பாரு, இன்னும் நிறைய இருக்குது, நீ என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு, சரியா நான் வந்துட்டு வெளியில் போயிட்டு வரேன், நீ இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். நைட்டு பூராவும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஹீரோ ஒன்றும் பண்ண விடாம ஒரே டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கா. ஒரே சோக பாட்டாவும் லவ் ஃபெயிலியர் பாட்டாவும் பாடி பாடி டார்ச்சர் பண்ணுறா. அவன் கேட்குறான், பாடுற ஏதாவது நல்ல பாட்டு தான் பாடி தொலையேன் அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாத்தையும் பார்த்து ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. ஐயோ நான் ஏன் இவ்வளோ கேவலமாக பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. இந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினுக்கு வந்து யூ கால் பண்ணுறா. அவள் பண்ண உடனே அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் நியூஸ் எல்லாமே பார்த்தேன், நீ பார்த்தியா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயின் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா அப்படின்னு சொல்லும் போது, நான் விசாரித்த வரைக்கும் வந்துட்டு இவ தான் வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் எல்லா நியூஸ் சேனல்லையும் உன்னை பற்றியும் ஹீரோவை பற்றியும் ஃபேக் மேரேஜ், நீங்கள் கான்ட்ராக்டில் தான் மேரேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு பரப்பியிருக்கா. அவள் தான் காசு கொடுத்து எல்லாமே போட சொல்லியிருக்கா நியூஸை. ஸோ அவகிட்ட நீ கொஞ்சம் உஷாராக இருந்து தான் ஆகணும், அவள் ஏதோ பிளானிங்கில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்கிறா. ஹீரோயின் மறுநாள் ஷூட்டிங்க்கு போயிட்டு இருக்கும் போது 2 பேர் வந்து மோயன்னு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் சொல்லிட்டு. அப்போ வந்து இவர் நிற்கிறா, என்னடா இல்லாதவளை கூட்டுன்னு இருக்காங்களேன்னு தேடி பார்க்கும் போது, இன்னது நீங்களா? காலையில் மோயனும் வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க, எல்லாத்துலேயும் அவங்கள பார்த்து நீங்கள் காப்பி கேட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க 2 பேரும். அந்த டைமுக்கு அவளும் அங்கே வந்து நிற்கிறா. நின்றுட்டு ஹீரோயினை பார்த்த உடனே, ஐயோ அக்கா சாரிக்கா, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு மாதிரி நானும் போட்டுட்டு வந்துட்டேன்ல, நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்கன்னு தெரியாது, நான் தெரியாமல் வாங்கி போட்டுக்கிட்டேன், நீங்கள் என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்ன நான் போய் மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி இவங்க 2 பேர் எதிர்க்கு ரொம்ப சீனை போடுறா. உடனே ஹீரோயின் சொல்கிறா, ஒரு நிமிஷம் இல்லை, நீ வேணும் தான் இது எல்லாமே பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட மோட்டிவ் என்னன்னு தான் எனக்கு புரியல, ஆனால் நீ வந்து உன்னை பார்த்து நான் காப்பி அடிக்கிறேன், உன்னோட விஷயத்த நான் திருட நினைக்கிறேன்னு நீ எல்லார்கிட்டையும் இதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த மாதிரி நான் இல்லை, வேணும்னு தான் என்னோட விஷயத்தை பார்த்துட்டு நீ அலைஞ்சிட்டு ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை நல்லா அசிங்கப்படுத்திடுறா ஹீரோயின். அதுக்கப்புறம் இவளோட டிசைனரோட சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுறா. என்னோட டிசைனர் எனக்காக வந்து செஞ்சு கொடுத்த ட்ரெஸ்ஸு தான் இது, நீ தான் வந்து போலியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவளுக்கு கோவம் வந்துடுது. மேபி வந்து நான் தப்பாக ஏதாவது செலக்ட் பண்ணி போட்டிருப்பேன்க்கா, நீங்கள் எதுவும் என்னை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு நடிக்கிறா. உடனே ஹீரோயின் என்ன சொல்லிடுறான்னா, என்கிட்டயும் இருக்கிறதே உன்கிட்டயும் இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி ஒரே கிழிச்சிட்டு சொல்கிறா, இதுக்கப்புறம் நீ வந்து ஹீரோவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோயேன், நான் நானாகவே இருக்க மாட்டேன், உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அவள் அழுதுகிட்டேன்ட்டு போயிடுறா வெளியில். காரில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரே திட்டிகிட்டு இருக்கா ஹீரோயினை. அவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பா என்கிட்ட, எவ்வளோ திமிருப்பார் அவளுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் அவன்கிட்ட பேச போனால் வந்துட்டு அவனும் இதே மாதிரி பேசுகிறான், இவளும் அதே மாதிரி பேசுகிறா, 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நினச்சி பார்க்கும் போது தான் ஹீரோ கிட்ட ஆல்ரெடி அவள் வந்து எப்படியாவது மூவ் பண்ணலான்னு போயிருக்கான். அப்போ இவளை கட்டி பிடிக்க வரும்போது ஹீரோ தள்ளி விட்டுறான், ஒரு நிமிஷம் இரு, இந்த பார், இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னா எனக்கு தெரியாது, எனக்கு இதுக்கு மேலே உன்கிட்ட பேசுறதுக்கு கூட இஷ்டம் இல்லை, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே அவள் சொல்கிறான், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது, இப்போ தான் நான் உன்னையே தேடி வந்துட்டேன்ல, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிவே கேட்குறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அவள் பக்கத்தில் கூட நீ போயிடாத, அவளை எதுனா நீ பண்ணணும்னு நினச்சின்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு ஹீரோ சொல்லிடுறான். உடனே டிரைவர் கிட்ட கேட்குறான், நான் வந்து ஹீரோக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட் இன்னைக்குன்னு பார்க்க சொன்னேன், நீ பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது டிரைவர் சொல்கிறான், அவர் இப்போதைக்கு கம்பெனியில் தான் இருப்பார், அடுத்து வந்து நைட்டு ஏதோ ஒரு மினி தியேட்டர் திறக்கிறதுக்காக போகிறாராம் அப்படின்னு சொல்லும் போது, எப்படியாவது நான் சீக்கிரமே வந்து அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும், இல்லை அப்படின்னா இந்த பொண்ணு என்ன பண்ணுவானே தெரியல அப்படின்னு அவள் புலம்பிட்டு இருக்கா. அப்போ கம்பெனிக்கு போகவா மேடம் அப்படின்னு கேட்குறான். வேண்டாம் நைட்டு நம்ம தனியாக வந்து தியேட்டரில் பார்க்கலாம், அதுதான் நல்லது, நீ எல்லா மீடியாவுக்கும் சொல்லிவிடு,
அந்த டைமுக்கு நானும் அவனும் நைட் ஷோ போனோம் அப்படின்றது ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுனாவே போதும், மறுபடியும் எங்கள் 2 பேருக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு எழுத ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்கிறா. நைட்டு ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோ மெசேஜ் பண்ணுறான், இன்னைக்கு நைட்டு நான் வரமாட்டேன், இந்த மாதிரி ஒரு மினி தியேட்டர் திறக்கிற வேலை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அந்த டைமுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா, சரி வெளியிலேயே நம்ம ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இவ வேலை பண்ணா இல்லையா அந்த ஷாப்புக்கு போகிறா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும், அவர் ஆல்ரெடி உனக்கு ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டாரு, இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இது பார் நான் உன்னை நம்புகிறேன், நீ கவலைப்படாத, நீ வந்துட்டு எந்த காரணத்தை கொண்டு உன்னோட லவ்வை விட்டு கொடுத்துடாத, எனக்கு நல்லாவே தெரியும் நீயும் அவரும் ரொம்ப நாளாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவளும் கேஷுவலாக விட்டுட்டு அவள் சரின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு யோசனை வருது, நீங்கள் என்ன சொன்னீங்க, ரொம்ப நாளாக லவ் பண்ணுறோன்னு சொன்னீங்களா, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நீ இங்கே வேலை செய்யும் போது எந்த நேரமும் இங்கே அவர் உட்காந்துக்கிட்டு இருப்பார், அன்னைக்கு கூட நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களே அவரை பற்றி, அப்போ உனக்கு ஞாபகம் இல்லையா, உனக்கு தெரியலையா அப்படின்னு அவங்க கேஷுவலாக கேட்குறாங்க. எனக்கு தெரியலையே, கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம்மா நீ இங்கே வேலை செய்யும் போது அந்த பையன் எனி டைம் இங்கேயே தான் உட்காந்து வேலை செய்வான், அவனோட லேப்டாப்பில் நீ கூட அவனுக்கு அடிக்கடி நோட்டெல்லாம் எழுதி வைப்பியே, சின்னதாக சாப்பிடுங்க ஆறி போயிடுச்சு அப்படின்லாம் கூட எழுதி வைப்பியே, உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்குறாங்க அவங்க. நீ இங்கேருந்து வேலையை விட்டுட்டு போகும்போது கூட வந்துட்டு அவர் வந்து ஒரு நாள் விசாரிச்சாரு, நீ இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போ தான் இவளுக்கு எல்லாமே புரியுது. அதே நினச்சிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ ரொம்ப நாளாக இவனுக்கு நம்மளை தெரியுமா, இவன் ரொம்ப நாளாக நம்மளை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஒருவேளை அவன் நம்மளை தான் லவ் பண்ணிட்டு இருந்தானோ முதல்ல இருந்தே அப்படின்ற மாதிரி அவளுக்கு டவுட் வந்துட்டு இருக்கு. சரி டைரெக்டாக போய் ஹீரோ கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினி தியேட்டர் திறக்கிறதுக்கு போயிருக்கான் இல்லையா, அங்கே போயிடுறா அவளும். அந்த டைமுக்கு வந்துட்டு நம்ம ஆக்ட்ரஸ் 2 பேரும் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் வந்த உடனே என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறா. உடனே இவ கத்துறா, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், ஐயோ நல்ல வேலை நீ வந்தியே, இது பாருங்க நீங்கள் தேடுறீங்க இல்லையா, அவனோட ஒய்ஃபை வந்து இவளை கொண்டு போங்க, என்ன விட்டுருங்க தயவுசெய்து அப்படின்னு அவ சொல்கிறான். இல்லையே நாங்கள் தான் வந்துட்டு பேப்பரில் டிவிலலாம் பார்த்தோமே, நீ தான் வந்து அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவ, உன்னை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்னு தானே போட்டுருந்தது அப்படின்னு சொல்கிறானுங்க. இல்லை அவள் தான் உண்மையால ஒய்ஃபு, நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுவுறா. ஹீரோயினுக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுது, ஐயோ நம்ம தான் உண்மையான பொண்டாட்டின்னு சொன்னால் நம்மளை எங்கே பிடிச்சிட போகிறானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சைலண்டாக இருக்கா. இவ பதறிட்டு இருக்கா. நான் உண்மையை தான் சொல்கிறேன், தயவுசெய்து என்னை நம்புங்க, அவன் முதல்லேருந்தே அவளை மட்டும்தான் லவ் பண்ணுறான், என்ன அவன் லவ் பண்ணதே கிடையாது, அவன் என்னோட ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ் எல்லாமே வரும்போது இவளை பார்க்கறதுக்காக தான் அவன் வந்திருக்கான், என்னை பார்க்கறதுக்கு அவன் வரலை, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நடந்த விஷயத்த சொல்கிறா. அதாவது ஹீரோ வந்து இவளோட எல்லா ஸ்டேஜ் ப்ரோக்ராமு எல்லாத்துக்கும் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நெட்லலாம் எழுதுவாங்க இல்லையா, அது என்ன ஆச்சு அப்படின்றத தான் சொல்கிறான். அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஒரு நாள் இவ இறங்கி வரும்போது ஹீரோ கிட்ட நேராக வந்து கேட்குறா, ஓ உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளாவே போய் வழிஞ்சிட்டு பேசுகிறா. அப்போ உடனே அவன் கையில் வச்சிருக்க கிஃப்டையும் இவளே பிடிங்கிறா. அதில் பார்த்தா ஹீரோயினோட பேர் போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே காண்டாயிடுறா. மரியாதையை உண்மையை சொல்ல, அப்போ நீ எனக்காக வரலையா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து அதை தான் சொல்ல ட்ரை பண்ணுறேன், நான் உன்னை லவ் பண்ணல, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவளுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே இவ செம்ம காண்டாயிரா. இருந்தாலும் பின்னாடி வந்து ஒரு ரிப்போர்ட்டர் நிற்கிறத பார்த்துட்டு வேணும்னே இவனை போய் கட்டி பிடிச்சிக்கிறா. இவன் பிடிச்ச அப்பயும் தள்ளி தான் விடுறான். உனக்கு தான் நான் சொல்லிட்டேன்ல, உனக்கு அறிவே இல்லையா, நான் சொல்லும் போது என்னத்துக்கு இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கத்துறான். கத்திட்டு அந்த கிஃப்டை கூட வாங்காமல் அங்கேருந்து போயிடுறான். இவன் என்ன பண்ணுறான்னா அதை குப்பை தொட்டியில் போட்டுடுறா. அந்த டைமுக்கு அவங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் அங்கே வந்திருப்பா. வந்துட்டு அங்கே கீழே விழுந்திருக்க கார்டை பார்த்த உடனே அதில் ஹீரோயின் பேர் இருக்கிறத பார்த்த உடனே அவள் கார்டை மட்டும்தான் பார்ப்பா. அந்த கார்டை எடுத்துட்டு போ, எனக்கு கூட ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு நினச்சி அதை ஆசையாக எடுத்து வச்சுப்பா. இதெல்லாம் சொன்ன உடனே இவனுங்களே திட்டுறானுங்க, ஜி உனக்குலாம் வெக்கமாகவே இல்லையா, அவங்க 2 பேரும் எவ்வளோ அளவு லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள போய் ஃபேக் மேரேஜ் அது இதுன்னு நெட்டில் இப்படி பரப்பி விட்டுட்டியே அப்படின்னு திட்டுறானுங்க. ஹீரோயின் கேட்குறா, நீ சொல்கிற எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்கும் போது இவ பயந்துக்கிட்டு, ஆமாம் எல்லாமே உண்மைதான், நானும் அவனை லவ் பண்ணதே கிடையாது, டேட் கூட பண்ணது கிடையாது, அவன் முதல்லேருந்தே உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறான், நான் தான் வந்து ஹாலிவுட் படம் எதுவும் சான்ஸ் கிடைக்கல, மறுபடியும் சைனாக்கே வந்து எப்படின்னா ஃபேமஸ் ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சாதான் உண்டுன்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் வந்து இவன் கிட்ட மூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா.
இவனுங்க 2 பேரும் முட்டி போட்டு ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ் சொல்றானுங்க. எதுக்குடா இவனுங்க தேங்க்ஸ் சொல்றானுங்க அப்படின்னு யோசிக்கிறா. அவ உடனே கேட்குறா, ஏய் நீங்க கடனை தானே வசூலிக்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீ எங்க ட்ரெஸ்ஸை பார்த்து தப்பா நினைச்சிட்ட, நாங்க வந்துட்டு கடனெல்லாம் வாங்க வரல. ஆக்சுவலி வந்துட்டு அவர் எவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா, எங்களோட ஸ்கூல் பசங்களுக்காக அவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் பாராட்டு விழா நடத்தலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே மூஞ்சே மாறிடுது. அதுக்குள்ள மீடியாலாம் அங்கே வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வேக வேகமாக போயிட்டு அவள் கோட்டை கழட்டி அவளோட மூஞ்சில் ஊற்றி விட்டுட்டு, நான் ஹீரோவை உடனே பார்த்தாகணும், நீ நானாவே இங்கே நடிச்சுக்கிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் பாய் அப்படின்ட்டு ஓடிடுறான். அவள் கோட்டை தூக்கி போட்டுட்டு எல்லாரும் எதிர்க்கு கத்த ஆரம்பிச்சிடுறா. ஆமாம் நான் தான் எல்லாரையும் போய் சொல்லி ஏமாத்தினேன் போதுமா, அவன் என்னை லவ் பண்ணல போதுமா, நான் தான் வந்துட்டு எல்லாத்துலேயும் ஃபேக்காக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே கத்திட்டு முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறா. ஹீரோ பார்க்கறதுக்கு வேக வேகமாக போயிட்டு இருக்கா. ஆனால் அவன் ஃபோனே எடுக்க மாட்டான். அந்த டைம்க்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த தியேட்டருக்கு வரேன்னு சொல்லியிருந்தான் இல்லையா, அந்த தியேட்டரில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ யோசிக்கிறான், அவனோட செக்ரட்டரி கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தால, ஹீரோயினை பற்றி, அதுக்கப்புறமா அந்த ஆக்ட்ரஸை பற்றி, இவனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அவன் கொடுத்துருக்கான். அதெல்லாம் அவன் செக் பண்ணி பார்க்கும்போது இவன் வந்து ஹீரோயினை போய் பார்க்கறது, அந்த ரெஸ்டாரண்ட்டில் இவங்க எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க அது எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்க்குறான். அந்த பழைய வீடியோஸ் அது எல்லாத்தையும் அவன் பார்க்குறான். அப்போ அவன் உட்காந்து பார்த்துட்டு இருந்தது வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸை கிடையாது, வேற ஒரு பொண்ணை தான் அவன் பார்த்துருந்துருக்கான். அது யாருன்னு செக் பண்ணி பார்க்குறான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது ஹீரோயின். இப்போ இவன் தெளிவாக புரிஞ்சுக்கிறான். அப்போ நம்ம அந்த டைம்லேயும் வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸை பார்த்துட்டு இல்லை, இவளை தான் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி அந்த ஸ்டேஜே பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஹீரோயின் இவனை தேடிக்கிட்டு ஓடி வந்து அங்கே நிற்கிறா. இப்போ வந்து நமக்கு பழைய விஷயங்களை காட்டுறாங்க. அதாவது இவ ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளை பற்றி காசிப்ஸ்லாம் தப்பாக வந்தது இல்லை. அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் புக்கில் வந்து படிக்கிறான் ஹீரோ. ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்து ஹீரோயின் அவளோட சிஸ்டர் ஆப்ரேஷனுக்கு காசு இல்லாமல் நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோ வந்து காரை நிறுத்துவான் இல்லையா, அப்போ தான் வந்து இவன் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் இவன் பாட்டிக்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லி அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணுறான் கல்யாணத்துக்கு. ஆக மொத்தம் இவனுக்கு போன மெமரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துடுச்சு. எல்லாமே இப்போ வந்து அவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு இன்சிடெண்ட்டாக. இவன் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடியே இவளுக்காக வாங்கின ரிங்கை பார்த்துக்கிட்டே தான் வந்திருப்பான். அப்போ தான் வந்து அவன் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான், நான் கிளம்புறேன் 3 வருஷம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க, ஹீரோயின் சொல்கிறா, நீ வந்து அவளை லவ் பண்ணல, முதல்லேருந்தே என்ன தான் லவ் பண்ணியிருக்க அப்படின்னு அவள் சொன்ன உடனே ஹீரோ சொல்கிறான், எனக்கும் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நான் உன்னை தான் முதல்லேருந்தே லவ் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒரு நிமிஷம் கூட பிரியவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். அவளை கட்டி பிடிக்க வேகமாக ஓடி வருவான். அந்த டைமுக்கு மேலே இருந்து ஒரு லைட்டு கழண்டு விழ போகுதுன்னு சொல்லிட்டு இவளை இழுத்துட்டு அவன் மேலே விழுவான். அவன் தலையிலேயே அது விழுந்துரும். மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் ஹீரோவை காட்டுறாங்க. உடனே ஹீரோயின் அப்பா கண்ணை திறந்துட்டியா இப்பயாவது அப்படின்னு போய் தொட போவா. உடனே இவன் கையை எடுத்து விட்டுருவான். யார் நீ, எதுக்காக என்னை வந்து இப்படி தொடுற அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் ஹீரோயின் போச்சு, எல்லாம் போச்சு, இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வந்ததுன்னு நான் சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ளே இவன் மொத்தத்தையும் சேர்த்து மறந்துட்டானா இவனை நான் எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. செக்ரட்டரி டென்ஷன் ஆயிடுறான், பாஸ் விளையாடாதீங்க பாஸ், மறுபடியும் முதல்ல இருந்தா ஏன் இப்படி பண்ணுறீங்க ஐயோ அப்படின்றான். இது என்னோட மிஷன். என்ன மிஷன்னு பார்த்தா, எங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்தது, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நடந்தது, இது எல்லாத்தையும் அவனுக்கு ஞாபகப்படுத்தி ஆகணும். ரவுண்ட் 1 என்னன்னு பார்த்தா செக்ரட்டரியும் யூவியும் வச்சு எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறது. அவனுக்கு ஞாபகம் வருதா இல்லையான்னு பார்ப்போம். 2 பேரும் மாறி மாறி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்குமா அவனுக்கு எதுவுமே புரியல, எதுவுமே ஞாபகம் வரல. இதெல்லாம் உண்மையாவா சொல்கிறீங்க, நானா இந்த மாதிரி நாய் மாதிரி லவ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு கேட்டு மொக்க பண்ணிடுறான். ரவுண்ட் 2 இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தா, நடந்த சீனையே ரீக்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து அவனை தூக்கிட்டு போவான் இல்லையா, அந்த சீனை தான் இப்போ ரீக்ரியேட் பண்ணுறா. இவ அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நடந்துட்டு, ஐயோ எனக்கு காலெல்லாம் வலிக்குது, என்னால் நடக்கவே முடியல அப்படின்னு சொன்ன உடனே இவன் தூக்கிட்டு போவான் அப்படின்னு பார்க்குறான். கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடும். ஐயோ இதுவும் ஃபெயிலியரா, என்னதான் நான் பண்ண போகிறேன் புரியலையே அப்படின்ட்டு புலம்புறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ராலியை எடுத்துகிட்டு வரான். இதில் வேணா உட்காரு, நான் அப்படியே தள்ளிட்டு போகிறேன், தூக்கலாம் முடியாது. ஏன்டா நான் நாயாடா, என்னை இதில் வச்சு உட்கார வச்சு கூட்டிகிட்டு வரைய, உனக்கு கொஞ்சமும் மனசாச்சே இல்லை அப்படின்னு திட்டிக்கிட்டே வரா.
அதுக்கப்புறம் இன்னொரு சீனை ரீக்ரியேட் பண்றான். இவன் கழுத்தை பிடிச்சி அடிச்சிருப்பான்ல, அந்த சீனை தான் ரீக்ரியேட் பண்றான். அவன் ஒரே அலறான். ஐயோ வெறி நாய்கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா நானு அப்படின்னு சொல்லிட்டு, ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேக்குறான். கடிச்சா ஞாபகம் வராதடி, ரத்தம் தான் வரும் பண்ணாட அப்படின்னு திட்டுறான். அதுக்கப்புறம் பப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு அதே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான். இவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே இவன் அப்படியே ரொமான்ஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போறா. இவன் சொல்றான், அறிவே இல்லையா உனக்கு கொஞ்சம் கூட, இதுங்கெல்லாம் தான் பைத்தியம் பிடிச்ச நாய்ங்க மாதிரி ஆடிட்டு கிடக்குதுன்னா இங்க நீயும் வந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பியா, நவரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட்டை கழட்டி அவன் மேல போத்திட்டு கிளம்புவான். இருடா அவனை எப்படி வெறுப்பேத்துறேன் பாருன்னு சொல்லிட்டு வேணுன்னே 2 பையனுங்க கூட செக்ஸியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். திரும்பி போனவன் மறுபடியும் வருவான். மறுபடியும் கோட்டை இழுத்துக்கிட்டே போயிடுவான். தரன்னு அவளை பாத்தியா, நீ ஜெலஸ் ஆயிதானே இப்ப என்னை கூட்டிட்டு வந்த, அப்ப உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, நீ சும்மாதான் என்னை ஏமாத்துற அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். உடனே இவன் சொல்றான், ஆமா நாளைக்கே பார்லிமெண்ட் நியூஸ்ல வந்துட்டு மிஸ்டர் லூவோட மனைவி 2 வாலிபர்களுடன் நரைகுறை ஆடையில் ஆட்டம் போட்டார் அப்படின்னு வேல்ராஜ் சொல்லுவார். இதெல்லாம் எனக்கு தேவையா, இந்த அசிங்கம்லாம் எனக்கு தேவையா, மரியாதையா வீட்டுக்கு வாடி அப்படின்னு கூப்பிடுறான். அடுத்த சீன்லயே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இவ வேலை செஞ்சா இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட்ல. நான் உன்னை விட்டுடுவேன்னு மட்டும் நினைக்காதடா, ஒரு நாளுக்கு 10 வாட்டி கூட இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவேன், இல்ல நம்ம போன இடத்துக்குலாம் கூட்டிட்டு வருவோம், உன்னை ஞாபகப்படுத்தாம நான் விட மாட்டேன் புரியுதா அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கா. மெனுவை கொடுக்குறான், ஆர்டர் பண்ணுன்னு. அந்த மெனுல என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தா என்னோட பேரு லூ என்சன், எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் என்னோட ஹார்ட்ல நீ என்னை லவ் பண்ணிட்டே இருக்கணும், அதே மாதிரி உன்னோட ஹார்ட்ல நான் உன்னை லவ் பண்ணிட்டே இருக்கணும், நான் உனக்கு ப்ராப்பராக ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த செட்டப் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ரிங்கை நீட்டுறான். அதுக்கப்புறம் உடனே ஹீரோயின் கையில் ரிங்கை போட்டுட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். இன்னையிலேருந்து எங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிக்குது, எங்களுக்குள்ள அதிகபட்சமான காதல், அதிகபட்சமான ஒத்துமை, அதிகபட்சமான நெருக்கம் இருந்தது, ஆனால் அந்த நாள் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ட்விஸ்ட் வைக்கிறா. ஹீரோ வந்து சொல்கிறான், நீ இங்கேயே வெயிட் பண்ணிட்டு நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துடுறேன், மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம வந்து ஐலாண்டுக்கு வந்து டூர் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் சரி அப்படிங்கிறான். அப்படியே ஹீரோயினுக்கு மண்டெல்லாம் வலிக்குது, ஏதோ மாதிரி இருக்கு. அவன் போன உடனேயே ஏதோ நிலநடுக்கம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, அவளுக்கு என்னன்னே தெரியல. அப்புறம் பார்த்தா அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல தான் கண்முழிக்கிறா. பக்கத்துலயே அவளோட ஃப்ரெண்டு, சிஸ்டர், அதுக்கப்புறமா நம்ம கிம் செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, அவர் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ நீ ஏன் இவ்வளோ நாளாச்சு கண்ணை துறக்க, உனக்காக எவ்வளோ நாங்கள் ஃபீல் பண்ணோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. இவ கேட்குறா, லூ எங்க அப்படின்னு கேட்குறா. அவர் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காரு, அவர் இன்னும் கண்முழிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான், அவ பதறி அடிச்சுட்டு அங்கே ஓடுறா. இப்போதான் நமக்கு உண்மையான கதை என்ன அப்படின்றதையே காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை செஞ்சிருக்கா. அங்கே வர ஹீரோக்கும் இவளுக்கும் பழக்கம் ஆயிருக்கு. அங்கே எப்பயும் போல ஹீரோ உட்காந்து ஒர்க் ஹாலிக்கா எந்த நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இவ சாப்பிடுங்க, தயவு செஞ்சு ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சாப்பிட்டு கொடுத்துட்டே இருப்பா. அப்போ ஒரு நாள் ஹீரோ வந்து மழையில வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினுக்கு கொடை எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு போய் விடுவான். அதுல இருந்து இவங்க நைட்டு ஒன்னா போறது பழக்கம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் ஹீரோ வந்து என் கூடயே இருக்கியா அப்படின்னு கேட்குறான். இவளும் சம்மதிச்சிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் 2 பேருமே வந்து டேட் பண்றாங்க. கொஞ்ச நாள்லயே சீக்கிரமா அவங்களால தனியா இருக்க முடியாதனால கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வெக்கேஷனுக்காக ஒரு ஐலாண்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ கூட அந்த புக்கை விடாம அவளுக்கு பிடிச்ச புக்கை எடுத்துட்டு தான் போறா. அந்த வெக்கேஷன் ஹனிமூன்லயும் இவங்க 2 பேரும் வந்து பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் அங்கேயே ஒரு ஹோட்டல் ரூம்ல 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. ஹீரோ எழுப்புறான், ஹீரோயினை எழுந்துரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், எழுந்துருன்னா அவளால எழுந்துக்க முடியல, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா போல. உடனே இவன் என்ன பண்றான்னா அவளை மறைச்ச மாதிரி அவன் மேல படுத்துக்கிறான். அது ஒரு தனி ரெசார்ட் போல, அதனால யாருமே காப்பாத்துறதுக்கு கூட இல்லை. இவங்க பில்டிங் இடிஞ்சு விழுந்து இவங்க அங்கேயே இருந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் பயங்கர மயக்கத்துல இருக்கும் போது ஹீரோ பொறுமையா எழுந்து ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்கான். அப்ப ஹீரோயினை தூங்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் பேசிக்கிட்டே இருக்கும் போது என்ன சொல்றான்னா, நீ எந்த நேரமும் அந்த புக்கையே படிச்சுட்டு இருப்ப, அப்படி என்னதான் உனக்கு அந்த புக்ல பிடிக்கும் எனக்கு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ வந்து ஹீரோயின் கதை சொல்றா. அந்த கதையெல்லாம் தான் இந்த கதை. அந்த கதையில வர ஹீரோ எந்த நேரமும் எது என்னால எப்படி இருந்தாலும் அவன் கஷ்டப்பட்டாலும் ஹீரோயினுக்கு செஞ்சிருவான். அந்த மாதிரி லைஃப்ல யாரையுமே நான் பார்த்ததில்ல.
உன்னை பார்க்குற வரைக்கும். அதனால தான் எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிக்கும். அதனால திருப்பி திருப்பி அந்த கதைங்களையே நான் படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றா. காலையில விடிகிற வரையும் ஹீரோ வந்து அவளை பேச வச்சுட்டே இருக்கான், தூங்க விடாம. அப்பதான் வந்து சைரன் சத்தம் கேக்குது, வண்டி வந்துருச்சு, நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்றா ஹீரோயின். பிரசன்ட்ல காட்டுறாங்க, அவ வந்து ஹீரோவை பார்த்து கதறி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ வந்து இன்னமும் கோமால தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் இங்க வந்து அட்மிட் ஆகும்போது அவனோட கால் வந்து பயங்கரமா அடிபட்டு அதிகமான பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அதனால எங்களுக்கு வேற வழியே இல்லை, நாங்க காலை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவ போர்வையை எடுத்து பார்த்தா அவனோட காலை கட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு கதறி கதறி அழுகுறா. அப்பயும் சொல்றான், இல்ல இல்ல நான் அழமாட்டேன், இதுக்கப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன், நான் உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து அழுதுட்டே இருக்கா. ஸோ ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்லயே இந்த நாடகத்தை முடிக்கிறாங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு வேலைக்கு போனேன், நீ இன்னமும் படுத்து கோமால 428 நாள் ஆயிடுச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க, தயவுசெய்து எழுந்துரு. நான் வேலை செய்யற ரெஸ்டாரண்ட்ல சின்ன சின்ன பையனுங்கெல்லாம் வந்து என்னை டேட்டிங்க்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க, எழுந்துக்க போறியா இல்லையா, நீ ஒரு நாளை போல ஒரு நாள் நீ இன்னும் அழகாயிட்டே போறடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. அப்ப நம்ம கிட்ட சொல்றான், இதுதான் எங்களோட நாவல், இதுதான் எங்களோட கதை, இது நாங்க 2 பேர் தான் எழுதணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ எழுந்த மாதிரி காட்டல, ஆனா ஹீரோவோட விரல்ல அசைவு வந்த மாதிரி மட்டும் காட்டிட்டு இந்த டிராமாவை முடிக்கிறாங்க. ஸோ இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.